யாரோ ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். சிஸ்டர் ஹேமா நீங்க ப்ரேயர் பண்றீங்களா சிஸ்டர்? ஓகே நான் மியூட் பண்ணிடுறேன். Dear Heavenly Father, we thank you, Lord, for this time of worship and Bible study that we have, Lord. I pray that this would edify our souls and edify body of Christ, Lord God, and we would grow in the knowledge of the Lord, even more and more, Lord, in the coming days, from understanding the word and knowing that the word is still active and it's like a double-edged sword in our lives, Lord. Thank you. I pray for the brothers, especially Brother Samuel, Brother. I pray that you would help them and give them all the grace needed to continue with this fellowship and the Bible study, that they would dig in more to the Word of God, understand more depths of truths of the Word, and share it with all the body of Christ, Lord God, which will bring more edification in our lives. Thank you, Lord. Praise you, Lord. Jesus. ஆமென். ஓகே. பிரதர் பேசுறது கேக்குதா? கேக்குது பிரதர். நான் வந்து மியூட் பண்ணிடுறேன். ஆனா சிஸ்டர் ஹேமாவுடைய வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேட்டுச்சு. ஆமா, ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதனால தான் எனக்கு எல்லாருக்கும் கேட்டுச்சான்னு தெரியல. அதனால தான் என் வாய்ஸ் கேக்குதான்னு கேட்டேன். ஒருவேளை எனக்கு மட்டும் அப்படி கனெக்டிவிட்டி தெரியல. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் நம்ம இது பண்ணது எல்லாருக்கும் புரிஞ்சா, இல்ல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? சார், இந்த ரோமர் 8:11 ஹலோ சொல்லுங்க கார்த்திகேயன். சொல்லுங்க கார்த்திக், சொல்லுங்க சார். இந்த ரோமர் 8:11 ஆ அது லாஸ்ட்ல முடிக்கும் போது அவர் வந்து ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் போட்டிருக்குல்ல. இந்த சரீரங்கள்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த சரீரம்? இல்ல, லாஸ்ட் வீக் நம்ம பேசின இதுல இருந்து சொல்லி கேக்குறீங்களா? இல்ல ஜெனரலாவா? இல்ல சார், இந்த ஆவி இது பார்த்தோம்ல, அதுல அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் போட்டிருக்குல்ல. ஆமா. இதுல இந்த சரீரம்ன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த சரீரத்தை? ஓகே, அது நம்ம ரிசரக்ஷன் வரும்போது டீடைல்டா படிப்போம். அது ரிசரக்ஷன் வரும்போது ஆக்சுவலா சரீரம் உயிர்ப்பிப்பார் அப்படின்னும் போது 2 சரீரம் இருக்கு. ஆவிக்குரிய சரீரமும் இருக்கு, நேச்சுரல் சரீரம். அதாவது அதுக்கு பைபிள் வந்து சோலிஷன் சொல்லுது. நமக்கு இப்ப இருக்கிற அழிஞ்சு போகக்கூடிய இந்த சரீரம், இது ரெண்டுமே வந்து இந்த அழிஞ்சு போற சரீரம் விதைக்கப்படும், அழிவில்லாத சரீரம் எந்திரிக்கொண்டிருக்கு. அப்ப உயிர்ப்பிக்கிற சரீரம் வந்து ஆவிக்குரிய சரீரமா இருக்கும். அது வந்து ஒரு டீடைல்டாவே நம்ம இன்னும் 2-3 வாரத்துல ரிசரக்ஷன் பத்தி பார்க்கும்போது அது வரும். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து மனிதனுடைய ஆவி எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதனுடைய ஆவிதான் வந்து தூண்டி உந்து சக்தியா வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம். அந்த உந்து சக்தியில வந்து ஆதாம் பாவம் செஞ்ச உடனே அவனுடைய ஆவி வந்து எதால தூண்டப்பட ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தின் ஆவியும் பிசாசினுடைய ஆவிகளால தூண்டப்பட்டுச்சு. ஏன்னா அவன் வந்து பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படி போனனால கீழ்ப்படியாவின் பிள்ளைகள்னு எல்லாரும் ஒரு கேட்டகரிக்குள்ள வந்தாங்க. அதுல வந்து எல்லாருமே ஆதாமின் பிள்ளைகளா வர்றனால எல்லாருக்குமே வந்து அந்த உலகத்தின் ஆவி, அந்த பெரிய லிஸ்டே பார்த்தோம், மாப் ஸ்பிரிட், உலகத்தின் ஆவி, அந்த மாதிரி எல்லாம். இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவின்னு பார்த்தோம். அந்த பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவின்னு சொல்லக்கூடிய அந்த ஆவி வந்து இயேசு கிறிஸ்து மேல இருந்தாரு, ஈசாயினுடைய அடிமரத்திலிருந்து துளிர்வுறும் அவர் மேல இருப்பார் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம கிறிஸ்துவோடு இருக்கும்போது நம்ம மேலேயும் அதே ஆவி, அந்த ஒரு பரிசுத்த ஆவியினுடைய கிரியை நம்ம மேலேயும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஒண்ணு. அடுத்தது ஆவியினால நடத்தப்படுறத பத்தி பார்த்தோம்.
ஆவினால நடத்தப்படும் போது ஒரு மாப் ஸ்பிரிட்டா எப்படி அது வேலை செய்யுது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவன் பயன்படுத்தக்கூடிய ஆவிகள்ல பொல்லாத ஆவி வரைக்குமே தேவன் பயன்படுத்துறதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த வஞ்சகத்தின் ஆவி, ப்ரோவர் ஸ்பிரிட்டு, பொய்யின் ஆவின்னு சொல்லக்கூடியது, இது எல்லாமே வந்து தேவனே பயன்படுத்தக்கூடிய ஆவிகள்ல அதுவும் ஒண்ணா இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஈவில் ஸ்பிரிட்டையும் வந்து தாவீது வந்து இந்த சவுலுக்கு வந்து ஈவில் ஸ்பிரிட் வந்துச்சு. அப்ப அந்த ஈவில் ஸ்பிரிட் எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா கர்த்தரே அந்த அசுத்த ஆவியை பொல்லாத ஆவியை அனுப்புனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது போக அந்த தாவீது வந்து அந்த அசுத்த ஆவி வந்து அவனை விட்டு போறதுக்கு இசை வாசிக்கிறனால இசை வந்து ஆவியை தூண்டக்கூடியதாகவும் இருக்குன்னு ஒரு இது பார்த்தோம். ஸோ அதனாலதான் வந்து நம்ம வர்ஷிப்லயும் சரி இல்லை எங்கனாலும் சரி அது ஆவின்றது பொதுவான விஷயம். அசுத்த ஆவியும் இருக்கு, பரிசுத்த ஆவியும் இருக்கு, மனிதனுடைய ஆவி இருக்கு. அந்த ஆவிகள் எல்லாமே வந்து இசையின் மூலமாகவும் தூண்டப்படுது. உதாரணத்துக்கு இந்து கோயில்ல வந்து உடுக்கடிச்சாலும் ஒரு ஆவி வருது, அவங்க ஆட ஆரம்பிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. கிறிஸ்தவத்திலயும் வந்து மியூசிக் கேட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க. இது ரெண்டுமே இல்லாம இன்னைக்கு இருக்கிற பப் கல்ச்சர்ல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் வந்து அப்படியே ராக் டான்ஸ், லைட்டிங் அப்படின்னு போட்டு அது ஒரு மாப் ஸ்பிரிட்டாவே வந்து எல்லாம் இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அடிப்படையில் என்ன வருது அப்படின்னா இசைன்ற ஒரு பொருள் வந்து அந்த மெலோடி, அந்த இசைன்றது வந்து ஆவிகளை தூண்டக்கூடியதா இருக்கு. இது வந்து பேஸ் ஜென்ரலான ஒரு நாலேஜ். அந்த இதுல வந்து எந்த மாதிரி ஆவிகளுக்கு நம்ம இடம் கொடுக்குறோன்றதை வச்சு அந்த காரியங்கள்லாம் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ரெண்டு விதமான, அதாவது கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவிகளுக்கும் சரி அசுத்த ஆவிகளுக்கும் சரி அந்த ஒரு மியூசிக் மூலமா அந்த ஆவிகள் கட்டுப்படுறது உலகத்துல இருக்கக்கூடிய காரியமா இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அது போக மாம்சம் சரீரத்துக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள் பார்த்தோம். அதுலதான் நம்ம முடிச்சோம். அதை கொஞ்சம் இன்னும் எலாபரேட்டா பார்க்கலாம், துளி இன்னும் 2-3 பிரிவோட சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி யோசிச்சு வச்சிருந்தோம். ஸோ இந்த வாரம் வந்து அந்த இதுல கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆவி முடிஞ்ச வரைக்கும் முடிச்சுட்டு ஆத்மா நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ ஆத்மாவை பத்தி ஆரம்பிக்க முடிஞ்ச டைம் இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி அப்படி நிறுத்திக்கலாம்னு யோசிக்கிறேன். ஸோ ஜென்ரலாவே வந்து ரட்சிக்கப்படாத ஒருத்தருக்கு வந்து நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி அவங்களுக்கு வந்து அவர்களுடைய ஆவி எதனால தூண்டப்படுதுன்னு பார்த்தோம்னா உலகத்தின் ஆவி இருக்கு, பொல்லாத ஆவி இருக்கு, இச்சைகள் மற்ற அந்த எல்லா காரியமே வந்து உலகத்தின் ஆவியோட சேர்ந்து வந்துடும். அப்ப அந்த உலகத்தின் ஆவியானது மனிதனுடைய ஆவியை தூண்டும் போது அந்த மனிதனுடைய ஆவி வந்து ஆத்மாவை செயல்பட வைக்குது. ஆத்மா வந்து தூண்டப்படுறது எதனா மூலமா தூண்டப்படும், எதன் மூலமா செயல்படுத்தப்படும்னா அந்த உந்து சக்தி வந்து ஆவிதான். அப்ப அந்த ஆவி வந்து ஆத்மாவை தூண்டுது. தூண்டக்கூடிய ஆவி எதுன்னு பார்த்தா உலகத்தின் ஆவி, பொல்லாத ஆவிகள். அதன் செயல்பாடாக ஆத்மா அந்த கிரியை செய்கிறது, அதை வாஞ்சிக்கிறது. ஆத்மானுடைய கிரியை எதுல வெளியரங்கமா இருக்கும்னு பார்த்தா மாம்சத்தில். ஏன்னா ஆத்மாவை யாரும் கண்ணால பார்க்க முடியாது. அப்ப ஆத்மானுடைய செயல்பாடா இருக்கட்டும், அதனுடைய சிந்தனையா இருக்கட்டும், இச்சையா இருக்கட்டும், இல்ல அதனுடைய விருப்பம் எதா இருந்தாலும் ஆத்மாவின் செயல்பாட்டின் வெளிப்பாடு எதுல வெளியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மாம்ச சரீரத்துலதான் வெளியாகுது. ஏன்னா அதன் மூலமா தான் அது மேனிஃபெஸ்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல ஆவி வந்து வெறும் சுவாசிக்கிறதுக்கு மட்டும் கொடுத்தது கிடையாது. அந்த ஆவி, மனிதனுடைய ஆவி, அந்த ஆவி வந்து ஒரு உந்து சக்தியா இருந்து செயல்படுது. அப்போ ஆதாம் வந்து ரட்சிக்கப்படும் போது அந்த உந்து சக்தியின் ஆவியை தூண்டக்கூடிய ஒரே ஆவி எதா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பொல்லாத ஆவிகளும் உலகத்தின் ஆவியும் இருந்துச்சு. அப்ப மனிதன் வந்து அந்த அப்படி ஆதாமுக்குள்ள விழுந்த மனிதனுக்கு பைபிள் ஒரு பேர் கொடுக்குது. அது என்ன பேர் அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்த்தோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கார்த்திகை நீங்க படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகள் அறியவும் மாட்டான். அவனுக்கு என்ன பேர் கொடுக்குதுன்னா ஜென்ம சுபாவமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு மியூட் பண்ணிட்டேன். ரெக்கோ வருது. இல்ல நான் மியூட் பண்ணிட்டேன். ஜென்ம சுபாவமான
மனுஷன். அப்ப ஜென்ம சுபாவமான மனுஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏதோ வந்து அந்த நமக்குள்ள இருக்கிற ஒரு சுபாவத்தை பத்தி பேசுற மாதிரி தமிழ்ல அந்த அர்த்தம் கொடுக்குது. ஜென்ம சுபாவமான மனுஷன் அப்படின்னும் போது ஆக்சுவலா அதுல 2 வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதுல ஜென்ம சுபாவம் அப்படின்னா அடிப்படையில அந்த சுபாவத்தை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல வந்து நேச்சுரல் மேன், அப்படி நேச்சுரல் மேன்னா இயற்கையான மனிதனோ இல்ல நேச்சுரல் அவனுடைய தன்மையை அப்படியே காட்டுற மாதிரி வருது. ஆனா வேற சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல, அதாவது நல்ல லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி லிட்ரேஷன் டிரான்ஸ்லேஷன்ல வந்து த மேன் ஆஃப் சோல் அப்படின்ட்டு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பட் த மேன் ஆஃப் சோல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜென்ம சுபாவமான மனுஷன் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு மேன் ஆஃப் சோல்னு பேரு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வந்து சோலிஷ் மேன், ஆத்ம மனிதன் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுக்குது. அப்ப ஆத்ம மனிதன் நம்ம சொல்றதும் ஜென்ம சுபாவமான மனிதன் சொல்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். தமிழ் பைபிள்ல ஜென்ம சுபாவமான மனிதன் மொழிபெயர்த்திருக்காங்க. லிட்ரலா அதை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆத்ம மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்க்கலாம். அப்ப ஆத்ம மனிதன் சொல்லக்கூடிய மனிதன் யார சொல்லுது அப்படின்னா, அவனுக்கு வந்து பைபிள் வந்து 2ஆ பிரிக்குது. ஆவி வந்து தேவனிடத்துல இருந்து வந்தது, மாம்சம் பூமியில இருந்து வந்தது. அதனால அந்த ஆவி மாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காரியத்தை வந்து பூமிக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதை வந்து ஜென்ம சுபாவமான மனுஷன்னு சொல்லுது, இல்ல சோலிஷ் மேன் ஆத்ம மனிதன்ற பேர்லயும் சொல்லுது. இன்னொரு கேட்டகரி வந்து ஆவி மனிதன்ற பேர்ல. அதனால்தான் அடுத்து 15வது வசனம் பாருங்க. 15வது வசனம் படிங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அப்ப ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்ப இங்க இந்த 2 வசனத்திலயும் 2 குரூப் ஆஃப் மக்களை சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஜென்ம சுபாவமான மனுஷன், இன்னொன்னு ஆவிக்குரியவன். அப்ப ஆவிக்குரியவன்றது வந்து அந்த லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி வருதுன்னா த மேன் ஆஃப் ஸ்பிரிட், அதுல வந்து த மேன் ஆஃப் சோல். அப்ப ஆத்ம மனிதன் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து பூமிக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிறவனா இருக்கிறான். அவன் வந்து ஆதாமுக்குள்ள விழுந்து போன மனிதனை சொல்லுது. இன்னொன்னு ஆவி மனிதன் சொல்லுது. அந்த ஆவிக்குரிய மனிதன், ஆவி மனிதன், அவன் எல்லாத்தையும் நிதானித்தருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருது. அப்ப இந்த ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கும் ஆவிக்குரிய மனுஷனுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த ஆவிக்குரிய மனிதன் இல்லாட்டி ஆவி மனிதன், அவனுக்கு நம்ம போன வாரமே பார்த்தோம் எப்படி அவன் ஆவி மனிதன் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஆவி மனிதன் சொல்லும் போது அவனுக்கு தேவனோட தொடர்பு இல்லாம இருக்கிற மாதிரி அவன் வந்து அவனுடைய ஆவி தேவனுடைய பரிசுத்த ஆவினால தூண்டப்படாம இருக்கு. அவனை தூண்டுறதோ, அவனுக்கு போராட்டம் இல்லாம, அவன் பிரச்சனையே இல்லாம அவன் நகர்றதுக்கோ எல்லாம் செய்யறதுக்கோ வந்து அவனை தூண்டக்கூடிய ஒரே ஆவி உலகத்தின் ஆவியும், அது பிசாசின் இடத்துல இருந்து வந்தனால பிசாசினுடைய ஆவியுமா இருக்கு. அப்போ பிசாசினுடைய ஆவி இருக்கும் போது அவன் என்ன மனிதனா இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்ம மனிதனா இருக்கிறான். அப்ப ஆத்ம மனிதனுக்கு ஆவியின் தூண்டுதல் இருக்காது. ஆவியின் தூண்டுதல் இல்லாதனால அதனால்தான் 14வது வசனத்துல சொல்றது ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளாதலால் அவைகளை அறியவும் மாட்டான். அப்போ பேசிக்கலா என்னன்னா, ஒரு ஜென்ம சுபாவமான மனுஷனா ரட்சிக்கப்படாத மனுஷன், ஆவியில தூண்டப்படாத மனுஷன். அப்ப அந்த மனுஷன் வந்து இப்ப நம்ம போய் சுவிசேஷமே சொன்னாலோ இல்ல ஆவிக்குரிய எந்த காரியத்தை சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மாறா அவனுக்கு எப்படி இருக்கும், அவனுக்கு அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அப்ப ஒருத்தருக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னும் போது அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலே, இல்ல நம்ம சொல்லும் போது ஒருத்தர் ஏற்றுக்கொள்றார் அப்படின்னா அடிப்படையில் அங்க என்ன நிகழ்ந்திருக்கு, அவர் ஆவி தேவனால் தூண்டப்பட்டிருக்கு. ஆவி தேவனால் தூண்டப்பட்டிருக்கு. ஓகே, ஆவி தேவனால் தூண்டப்பட்டிருக்கு அப்படின்னா அவன் என்ன ஆயிருக்கிறான், ஆவிக்குரிய மனிதனா ஆயிருக்கிறான். அவன் ஆவிக்குரிய மனிதன் ஆனாதான் ஒரு காஸ்பிளே போய் உள்ள சேரணும்னாலும் தேவன் இருதயத்தை திறக்கணும், அவன் அந்த ஆவி மனிதன் அவனுக்குள்ள தூண்டப்படணும். புரியுதா உங்களுக்கு? அது இப்ப தூண்டப்படாத வரைக்கும் நம்ம நிறைய டைம்ல நம்மளே கூட பேசியிருக்கோம், எத்தனையோ விஷயம் சொல்றோம், எவ்வளவு சொல்றோம், எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்களே, தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் அப்படின்ட்டுன்னு. ஏன் அப்படின்னா அவைகள் ஆவிக்குரிய மனிதன் முன்னால மட்டும்தான் புரிந்து கொள்ளவே முடியும். அப்போ ஒரு சுவிசேஷமே வந்து இப்ப ரட்சிக்கிறதுக்காக ஒரு சுவிசேஷம் சொல்றோம் அப்படின்னா 100 பேருக்கு பிரசங்கிக்கும் போது வெறும் 2 பேர் தான் ஏற்றுக்கொள்றாங்க, மீதி 98 பேர் ஏற்றுக்கொள்றது இல்ல. அப்ப இருக்கிற இடம் அதேதான், பேசுற பிரசங்கியார் ஒருத்தர் தான்,
பேசுற மெசேஜ் ஒன்னே தான். ஆனா 2 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 98 பேர் ரட்சிக்கப்படல. அப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த 98 பேரும் இன்னும் ஜென்ம சுபாவமான மனுஷன், ஆத்தும மனிதனாகவே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் இன்னும் ஆவிக்குரிய மனிதனா மாற்றப்படல. அப்ப அவங்களுக்கு என்னவா இருக்கு, நம்ம 1000 மெசேஜ் சொன்னாலும் அதெல்லாம் பைத்தியமாய் தோன்றும். ஏன்னா அவர்கள் ஆவிக்கேற்றவைகளை நிதானித்து அறிய மாட்டார்கள். புரியுதா? அப்போ ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்றோம், அவங்களுக்குள்ள அந்த ஒரு மாற்றம் நிகழுது அப்படின்னாலே எதை வச்சு நிகழுதுன்னா, அதுக்கு முன்னாடியே அவங்க ஆவிக்குரிய மனிதனா மாறிட்டாங்க. அதனாலதான் ஆவிக்குரியவர்கள் அவங்களுக்கு பைத்தியமா தோணாம அதை நிதானிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு அந்த கான்செப்ட்? பிரதர், நான் ஒரு क्वेश्चन நீங்க ரைஸ் பண்றேன் பிரதர். ஓகே, ஒரு நிமிஷம் பிரதர். ஓகே, வால்யூம் வச்சுங்க. லூயிஸ் பிரதர் பேசுறாரு. நான் வால்யூம் கம்மி வச்சிருந்தேன். இல்ல நீங்க இல்ல, எங்க ஆன்ட்டி இங்கே இருக்காங்க இல்லையா, சோ எக்கோ வருது, நான் பேசுற எக்கோ வருதுன்னு கம்மி பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க ஏதோ சொல்றீங்கன்னா வந்து அது வாய்ஸ் லவுடா வச்சாதான் கேட்கும், அதுக்காக தான். இப்ப கேளுங்க பிரதரியா. இது வந்து ஒரு ஜெனரலான क्वेश्चन, தாட் ப்ரோவோக்கிங். இப்போ அந்த கன்வென்ஷனல் எல்லாம் வந்து நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்றாங்க இல்லைங்களா? நிறைய பேர் அந்த கமிட்மெண்ட் எல்லாம் பண்றாங்கன்றது அது எப்படி அப்படின்றத கொஞ்சம் நான் மியூட் பண்றேன். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? உங்க ஏரியால தான் பட்டாசுன்னு நினைக்கிறேன் பிரதர். வெறும் டப்னு ஒண்ணுமே கேட்கல. இப்ப அமைதியா இருக்கு. இப்ப சொல்லுங்க பிரதர். சார் இல்ல இன்னும் வெடிக்குது. நான் வெடிச்சு முடிச்ச உடனே பேசுறேன் நானு. நீங்க கண்டினியூ பண்ணீங்க. கார்த்தி என்னமோ சொல்லுங்க. இல்ல சார், அதான் இந்த குருசைட் எல்லாம் நடக்குது இல்ல, இது சொல்லிட்டு இப்ப இங்கேயும் வந்து இப்ப நம்ம இப்ப எங்க சர்ச்ல கூட நிறைய அந்த மீட்டிங் எல்லாம் வைக்கிறாங்க. அதுல வந்து நிறைய பேர் வந்து நாங்க வந்து அதுல ஒப்பு கொடுத்தாங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்றாங்க. அது எப்படின்றாரு? அதுதான் நானும் கேட்கிறேன். ஓகே, அந்த அனுபவங்கள் வந்து அதாவது ரட்சிக்கப்படுறதுன்றது வந்து ஆவிக்குரிய கம்மி பண்ணீங்க. இப்ப என்ன எனக்கே எக்கோ வந்துகிட்டே இருக்கு. இப்ப கேக்குதா சத்யன்? கேக்குது. இப்ப பில்லி கிரஹாம் இந்த மாதிரி மாஸ் இதுல வந்து ரட்சிக்கப்படுறாங்க இல்லையா? சோ அடிப்படையில வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு வந்து நான் என்ன கேட்டு என்ன தெரிஞ்சு என்ன பண்ணிருக்கேன்றது இல்ல, அந்த ஒரு கன்விக்ஷன், அந்த உணர்வுள்ள ஒரு இருதயம் மாறுது இல்லையா? அந்த உணர்வுள்ள இருதயம் மாறுறதே எதை வச்சு மாறுதுன்னா, அவங்க ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டாலே ஒழிய அது மாறாது. ஏன்னா இப்ப நம்ம அடுத்த வசனம் படிச்சோம்னா கிளியர் ஆயிரும். நீங்க ஒரு வசனம் படிங்க, எபேசியர் 2:5. ரட்சிப்புனா என்ன? ஏன்னா படிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு வந்து நம்ம ஏகப்பட்ட டெபினிஷன் சொல்லலாம். அதாவது ஆண்டவரை வந்து அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், இதெல்லாம் நீ விசுவாசிக்கணும் அப்படின்றது வந்து இப்ப நம்ம சொல்றோம்னு வச்சுங்க. இதே ட்ரைபல்ல ஒருத்தர் இருக்காரு, அந்த ட்ரைபல்ல இருக்க ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளவு நாலேஜோ இல்ல இவ்வளவு டீட்டெயிலா தேவனுடைய வார்த்தையை பிரிச்சு படிக்கிற அளவுக்கோ இல்ல போதிக்கிற அளவுக்கோ கூட இல்லாம இருக்கலாம். ஆனா அவரும் ஆண்டவரை விசுவாசிக்கிறாரு. அவர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு கூட சொல்ல மாட்டாரு, அந்த இயேசு கடவுள் இருக்காருலன்னு கூட சொல்லிட்டு போகலாம். அவங்க லாங்குவேஜ் எப்படி வேணா இருக்கலாம், அவங்களுடைய புரிதல் எந்த அளவுல வேணா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ரட்சிப்புன்றது வேற, அதற்கு மேற்கொண்டு நமக்கு வேதத்தின் அறிவுல நம்ம வளர்றதுன்றது வேற. இப்ப கிறிஸ்து, நான் இப்ப உதாரணத்துக்கு என்ன எடுத்தோம் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்படும் போது அந்த டேட்ல வந்து கிறிஸ்து எனக்காக மரித்தார், என்னோட பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததை விசுவாசிப்பதன் மூலமாக நான் நீதிமானாக்கப்பட்டேன்ற அறிவு எனக்கு கிடையாது. அது வந்து பின்னாடி நான் வேதத்தை படிக்கும் போது அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றத நான் உணர்ந்து புரிஞ்சுக்கிறேன். அப்ப அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆத்தும மனிதனா இருந்த என்னுடைய உள்ளான ஒரு விஷயத்த தேவன் என்ன பண்ணிருக்காரு, உயிர்ப்பித்தார். அதுதான் நம்ம அந்த வசனத்துல பண்றோம். ரட்சிப்புன்றது கிருபையில நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்,
நான் என்ன பண்றேன்றதெல்லாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அப்ப ரட்சிப்புன்றது வந்து என்னுடைய காரியத்துல கிடையாது. அதுதான் நம்ம எபேசியர்லயே வந்து 2வது அதிகாரத்திலேயே வந்து 8வது வசனத்துல படிப்போம். 8:9 படிங்க. எபேசியர் 2:8-9. எபேசியர் கிருபையினாலே 2:8-9. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது ம். கிரியைகளினால் உண்டானது அல்ல. அப்போ ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்லன்றாரு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இதில் கிருபை தேவனுடையது, விசுவாசம் உங்களுடையதுன்னு அந்த வசனம் சொல்லல. அது நம்ம சொல்ற ஒரு கருத்து. அது வசனம் அதை சொல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. அப்ப அது என்னது? அது தேவனுடைய கிஃப்ட். அப்ப ரட்சிப்புன்றது வந்து நான் விசுவாசத்தினால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா அப்ப அது என்னால உண்டாயிருக்கு, அது தேவனால உண்டாகல. அப்ப அந்த கிருபையும் தேவனுடையது, அந்த விசுவாசமும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினால. அவர் மரித்தோர்ல இருந்து எழுந்திருப்பார்னு அவர் விசுவாசத்தின் அடிப்படையில தான் நான் விசுவாசிக்கிறேன். அப்ப அதுக்கப்புறம் நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசிக்கிறேன். அவருடைய ஞானத்துல ஒவ்வொன்னா வேதத்துல படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அப்பதான் எனக்கு அந்த அறிவு வருது. அவர் எனக்காக மரித்திருக்கார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், நான் இன்னைக்கு நீதிமானாக்கப்பட்டேன், என் கிரியையினால இல்லை. இதெல்லாம் பின்னாடி வர்றது. அது ரட்சிப்பான்னு கேட்டா அது ரட்சிப்பு கிடையாது. அப்ப ரட்சிப்பு என்பது கிருபையினால் வரக்கூடியது ரட்சிப்பு. அதுக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னும் போது, இப்ப பிரில்லிகிராமா இருக்கட்டும் இல்ல எந்த பிரீச்சரா இருக்கட்டும், அவங்க பேசும்போது உள்ளான மனுஷன்ல கன்விக்ட் ஆகுறாங்க அப்படின்னாலே அடிப்படையில் என்ன இருக்கு? அவங்க கன்விக்ட் ஆகுறதோ இல்ல அந்த கண்ணீர் வர்றதோ இல்ல அவங்க மனம் மாறுறதோ இல்ல இயேசுவை புரிந்து கொள்றதுக்கு ட்ரை பண்றதோ ஏதா வேணா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன நடந்துக்குன்னா, அவங்க உள்ளான மனுஷன்ல அவங்க உயிர்ப்பிக்கப்பட்டிருக்காங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அப்படின்னும் போது ஆத்ம மனிதனாய் இருந்த நம்மை. ஏன்னா ஆத்ம மனிதனுக்கு வந்து இந்த காரியங்கள் எல்லாமே வந்து பைத்தியமா தோணும். அவங்களுக்கு இது ஆராய முடியாது, இது நிதானிக்கவே முடியாது. ஏன்னா இது ஆவிக்குரிய காரியங்கள். அப்போ ஒருத்தர் நம்ம அடிப்படையில சுவிசேஷம் சொல்லும் போது அந்த சுவிசேஷத்துல உள்ள ஒரு ஆவிக்குரிய காரியம் அந்த மனுஷனை தொடப்படுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அதுதான் ரட்சிப்பு. அப்ப அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகுதான், அந்த ஆவி மனிதன் உள்ள வந்த பிறகுதான், அவங்க அக்கிரமத்துல மரித்திருந்த நிலைமையில இருந்து மாற்றப்பட்ட பிறகுதான் அவங்களுக்கு என்ன ஆகுது? அந்த உணர்வுள்ள இருதயம் வருது. அப்ப தேவன் வந்து அப்போஸ்தலர் 16 வந்து வரும், லிதியானுடைய இருதயத்தை திறந்தாள். எதுக்குன்னா பவுல் பேசின வசனங்கள் அவளுடைய இருதயத்திற்குள்ள போகணும் அப்படின்றதற்காக லிதியானுடைய இருதயத்தை தேவனே திறந்தார் இருக்கு. அப்ப தேவன் இருதயத்தை திறக்காவிட்டால் ஒருவரால் திறக்க முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாமே முன்குறிக்கப்பட்டு ஆண்டவர் செய்றார். அப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், அது உங்களால் உண்டானது அல்ல அப்படின்னும் போது யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்க வந்து அந்த கன்விக்ஷன் வர்றதுக்கான காரணமே வந்து அவங்களுக்கு அந்த புரிதல் வந்து ரொம்ப வருஷம் இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எனக்கும் பிரதருக்குமே வந்து ஏறக்குறைய 20 வருஷம் நாங்க நிறைய வசனங்கள் எங்களால புரிஞ்சு கொள்ள முடியாம தப்பா புரிஞ்சுட்டு இருந்தோம். இப்பயும் வந்து 100% புரிஞ்சுச்சான் கிடையாது. அப்போ இது வந்து ஒரு ப்ராசஸ். அப்ப ஒருத்தர் வந்து இன்னைக்கு எல்கேஜி லெவல்ல இருக்கலாம், ஒருத்தர் 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கலாம், ஒருத்தர் காலேஜ் லெவல்ல இருக்கலாம், ஒருத்தர் பிஹெச்டி லெவல்ல இருக்கலாம் தேவனுடைய வார்த்தையில. ஆனா எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். அது எங்க வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல அந்த புரிதல் உள்ள வர்றதற்கு முன்னாடியே தேவன் எவர்களை முன்குறித்திருந்தாரோ அவர்களை உயிர்ப்பித்திருக்காரு. ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்லுவோம், செத்த போனா என்ன செய்ய முடியும்? ஒரு சுண்டு வரல கூட அசைக்க முடியாது. அப்ப நம்ம அக்கிரமங்களின் பாவத்திலும் மரித்திருந்தோம், ஆத்ம மனிதனா இருந்தோம், ஆவி மனிதனாவே இல்ல. அந்த சூழ்நிலையில எந்த காரியமா இருந்தாலும் நமக்கு பைத்தியமா தோணும், அதுக்கு நம்ம ரியாக்டே பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? புரியுது. அதனால ஒருத்தர் எந்த பிரசங்கம் கேட்கிறாங்களோ அவங்க சொன்ன விஷயத்துல அவங்க கன்விக்ட் ஆகி மெய் தேவனை வந்து உணர்றதற்கான அந்த ஒரு ரட்சிக்கப்படுறதற்கான ஒரு அனுபவம் வருதுன்னா நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு விதத்துல வரலாம், ஒவ்வொரு விதத்துல. அதுக்கப்புறம் அவங்க ஆவி மனிதன் வந்து குழந்தையாவே அவங்க சாவர வரைக்கும் இருக்கிறாங்களா, இல்ல வளர்ந்து கொஞ்சம் மாமிசம் சாப்பிட்ற அளவுக்கு போறாங்களா, இல்ல பால் குடிக்கிற நிலைமையிலேயே அவங்க மரித்து போற வரைக்கும் இருக்காங்களான்றது அதுக்கப்புறம் அவங்க எந்த அளவுக்கு வேதத்தை வாசித்து அந்த இன்னர் மேன் ஆவி மனிதன் உள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் சொல்றோம் இல்லையா, அந்த மனிதன் எந்த அளவுக்கு வளர்றானோ அதற்கேற்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர்ஸ் மாறிட்டு வருது. ஓகேவா? இப்ப அடுத்த வசனம் கூட படிக்கலாமே, கொலோசியர் 2:13.
உங்கள் பாவங்களினாலேயும் ம். உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் ம். மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. ஓகே, இப்ப இதுலயும் வந்து இதுக்கு முந்தின வசனத்திலயும் பார்த்தோம், எபேசியர் 2:5 வந்து கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்ப மரித்திருந்த ஒருத்தரை தான் உயிர்ப்பிக்க முடியும். இந்த உயிர்ப்பித்தல்ன்றது வந்து கடைசி நாட்கள்ல நடக்க போற அந்த உயிர் தெழுதல் கிடையாது. அது வந்து நீங்க கேட்டீங்க இல்லையா, சரீரம். அது வந்து இந்த மாம்ச சரீரம் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அந்த ஆவிக்குரிய சரீரத்துல எத்தனை வகை இருக்கு, என்னெல்லாம் இருக்குன்னா அதை நம்ம ரிசரக்ஷன் உயிர்த்தெழுதல் படிக்கும்போது பார்க்கலாம். இப்போ வந்து அந்த உயிர்த்தெழுதல் வேற. இப்போ வந்து மாம்சத்திலேயே தான் இருக்கிறோம், இதே மாம்சத்துல இருக்கும், நமக்குள்ள இதே ஆத்மா இருக்கதான் செய்யுது. ஆத்மா இப்போ அழிஞ்சு போல, ஆனா அது போக என்ன ஆகுதுன்னா தேவனுடைய ஆவி நம்மளை அவரோடு கூட உயிர்ப்பித்தார் அப்படின்னு வருது. கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம். அதே மாதிரி கொலோசியர் 2:13 பார்க்கும்போது அவரோட கூட உயிர்ப்பித்தார் அப்படின்னு இருக்கு. எங்க 2 இடத்துலயுமே வந்து நம்ம அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்தோம். அப்ப மரித்திருந்த ஒருத்தரால அவரை உயிர்ப்பிச்சுக்க முடியாது, அவருக்கா உணர்த்துதல் வராது. அவரு இதெல்லாம் பைத்தியம்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்ப யாரெல்லாம் அது பைத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேஜ்லாம். அப்போ நம்ம எப்படி ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்துவுடனே கூட நம்மளை உயிர்ப்பித்தார்னு சொல்லும் போது, அந்த உயிர்ப்பித்த மனிதன் நம்மளை உயிர்ப்பிக்கும் போது நமக்குள்ள எப்படி ஒரு ஆவி மனிதன் வருது, நம்ம எப்படி ஆவியில இன்ட்ராக்ட் ஆகும். அது வரைக்கும் நமக்கு பைபிள் கொடுக்குற பேர் வந்து ஆத்தும மனிதன், நேச்சுரல் மேன், இல்ல ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், ஆத்தும மனுஷன், இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப அந்த மனுஷனுக்கு பைத்தியமா இருக்க விஷயம், ரட்சிக்கப்பட்ட உடனே எப்படி ஒரு ஆவி மனிதனா ஆகிறான் அப்படின்னு பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்துவோட தான் நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் தெளிவா சொல்லிருச்சு. அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவரோட ரோமர்ல இப்ப படிக்க வேணாம், ரோமர் 6வது அதிகாரத்துலயும் அதே தான் வரும். அந்த ஞானஸ்நானம் குறித்து சொல்லும்போது அதுல தண்ணி இருக்காது. கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவனுடைய மரணத்திற்குள்ளாக நம்ம மரித்திருக்கனால அவரோடு கூட நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டு புதிதான வாழ்க்கையில் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம மரித்திருக்கிறோம் அப்படின்னும் போது அவரோட கூட உயிர்ப்பித்தோம் அப்படின்னா, அப்ப நம்ம உயிர்ப்பித்த காரியம் நமக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லியிருக்கு. அப்ப அதை பார்த்தோம்னா அதே மாதிரி தான் நம்மளும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவுடனே கூட நம்ம எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டோம் அப்படின்றது தெரியும். 1 பேதுரு 3:18 பாருங்க. 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு. இப்ப இந்த மாம்சத்திலே கொலையுண்டு இருக்கு இல்லையா, இது எங்க லிங்க் ஆகுதுன்னா நமக்கு வந்து, ஏன்னா நம்ம இன்னும் இந்த சரீரத்துல இருந்து மறிக்கல, இன்னும் உயிர்த்தெழுந்த சரீரத்துக்குள்ள போகல. அது வந்து பின்னாடி நடக்க போற விஷயம். மாம்சத்துல மறிக்கிறதுன்றது வந்து, இந்த மாம்சம் மறிக்கிறதுன்றது வந்து ஒவ்வொருத்தருடைய ஆயுசு நாள் எப்ப முடியுதோ அன்னைக்கு அந்த மாம்சத்தில் மறிக்கிறது வருது. உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும் ஒரு டைம்ல கடைசியா வரப்போகுது, உயிர்த்தெழுந்த சரீரத்து கூட வர்றது. அப்ப இது வந்து விசுவாசத்தின் மூலமாக ஸ்பிரிச்சுவலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். புரியுதா? இது வந்து பிசிக்கலா பிளஷா நடக்கிற விஷயம் இல்லை. நம்ம மாம்சத்துல இப்ப சாவறதும் இல்ல, உடனே இல்ல ஆவில இன்னைக்கு உயிர் தெழுந்தோம்னா இன்னைக்கு சரீரமான மாம்சத்தில் அந்த உயிர் தெழுதல் இன்னைக்கு நடக்கல. அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா, நமக்கு ரட்சிக்கப்படும் போது என்ன நடந்துச்சோ அதை வந்து ஸ்பிரிச்சுவலைஸ் பண்றோம். இங்கதான் வந்து ரோமர் 6வது அதிகாரத்துல சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் வருது. அதாவது நம்ம அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, அவரோடு கூட மரித்து, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, அவரோடு கூட எழுந்திருக்கிறோம் அப்படின்றது. அப்ப இது எல்லாமே எங்க நடக்குதுன்னா, நான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரிச்சாரு. அப்ப நான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட மரிச்சிருக்கேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஆவிக்குரிய விஷயம். அப்ப அந்த ஆவிக்குரிய விஷயத்துல மாம்சத்திலே கொலை உண்டு அப்படின்னும் போது, என்னுடைய மாம்சம் சொல்றது வந்து நமக்கு பூமிக்கு அடுத்த காரியங்களை சொல்றோம், மண்ணான விஷயங்கள், பூமிக்கு அடுத்த காரியங்கள். எது வந்து உலகத்தின் ஆவியினால நம்ம ஆவியை தூண்டப்படுதோ அந்த காரியங்கள் எல்லாமே வந்து மண்ணான காரியங்கள், மாம்சத்திற்கான காரியங்கள். அததான் வந்து மாம்சத்தில் இன்னைக்கு நம்ம ஜீவிக்கிற நம்ம மாம்சத்தில் அந்த கிரியைகளாம் வந்து கொள்றோம். மாம்சத்திலே அந்த கிரியைகளை கொண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார்னும் போது அவர் மறுபடியும் மாம்சத்திலே வரல. அவர் வந்தது வந்து ஆவிக்குரிய சரீரம், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப இன்னைக்கு நமக்குள்ள நம்ம ரட்சிக்கப்படும் போது
கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம் அப்படின்னா நமக்குள்ள எது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ஆவி மனிதன் நமக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஆவி மனிதன் என்ன செய்யுது? நமக்கு உந்து சக்தியாக, தூண்டுதல் சக்தியாக, வெறும் உலகத்தின் ஆவி மட்டும் இப்ப நம்மளை தூண்டுறது இல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கனால அந்த ஆவி மனிதன் வந்து நம்மளுடைய ஆவியை தூண்ட ஆரம்பிக்குது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் தான் வந்து வசனத்துல இது 1 கொரிந்தியர் 15:45 பாருங்க. 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மா ஆனான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தன ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்ப இங்க 2 ஆதாம கம்பேர் பண்றாங்க. ஒண்ணு வந்து முந்தின மனுஷனாகிய ஆதாம். அப்ப அந்த ஆதாம் என்னவா ஆயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவ ஆத்மா ஆனான். இது வந்து சிருஷ்டிப்பை பத்தி சொல்லுது. அதுக்கப்புறம் ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு உள்ள சூழ்நிலை கிடையாது. முந்தின மனுஷனாகிய ஆதாம எப்படி ஆண்டவர் உண்டாக்குனாருன்னா ஜீவ ஆத்மாவா உண்டாக்குனாரு. அவன் பாவம் செஞ்சவனே மரிக்கும் ஆத்மாவா மாறிட்டான். அப்போ முந்தின ஆதாம் வந்து ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம்ன்றது இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த இயேசு கிறிஸ்து வந்து வரும்போது பாவ மாம்சத்தின் சாயலை தான் எடுத்துட்டு வர்றாரு. ஆனா அவர் மரித்து மாம்சத்திலே கொலை உண்டு எதுல உயிர்ப்பிக்கப்பட்டார்? ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவி. தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வந்து ஆவியானவர் இருக்கும். இயேசு கிறிஸ்து வந்து ஆவியானவர்னு கிடையாது. அது வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லும் போதே 3ஆ சொல்லும் போது இங்க என்ன இருக்கு? பிந்தின ஆதாம்ன்றது இயேசு கிறிஸ்து. அவர் என்னவா இருக்காரு? உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறாரு, ஆவியானவரா இல்ல. புரியுதா? நம்ம அந்த டாபிக் இப்ப போக வேண்டாம். ஆனா பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறார். அப்ப அந்த ஆவியோட நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கனால முந்தின மனுஷனும் பிந்தின மனுஷனும் இப்ப என்ன பிரச்சனை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மெயினா தேவை என்னன்னா, நம்ம இன்னும் ஆதாமுடைய பிள்ளைகளா தான் இருக்கும். ஏன்னா மாம்சத்துல இருக்கும். அப்ப முந்தின ஆதாம் என்னவா இருந்தான் அப்படின்னா அவன் ஜீவ ஆத்மாவானா, அப்புறம் அழிவுள்ள ஆத்மா ஆயிட்டான். அதனால ஆத்ம மனுஷன் நம்ம ஜென்ரலா ஒரு டேர்ம்ல சொல்லலாம். அப்ப அந்த ஆத்ம மனுஷன் நமக்குள்ள உள்ள இருக்கிறான். இப்ப ரட்சிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டாரு? ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டாரு. அப்ப அவர் ஆவியில உயிர்ப்பிக்கப்படும் போது அவருக்கு என்ன பேர் வருது? பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறார். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவி. அப்ப அந்த ஆவி நமக்குள்ள இருக்கு. அப்ப பிந்தின ஆதாமனுடைய கேரக்டரும் நமக்குள்ள வருது. அப்ப நம்ம வந்து ஒரு ஆத்மா மனிதனாவும் இருக்கிறோம், ஒரு ஆவி மனிதனாவும் இருக்கிறோம். இப்ப நமக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள ரெண்டும் வேலை செய்யுது. ஆத்ம மனிதனுடைய கிரியும் வேலை செய்யுது. ஏன்னா இன்னும் நம்ம ஆதாமனுடைய அதே மாம்ச சரீரத்துல இருக்கோம். சரீரம் இன்னும் மறையல. அப்ப மரணம் வரைக்கும் ஆத்மா நமக்குள்ளதான் இருக்கு. அப்ப அந்த ஆத்மா இருக்கிறனால அவன் வந்து ஆத்ம மனிதனாவும் இருக்கிறான். அதே டைம்ல ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் உயிர்ப்பிக்கிற ஆவியை நான் அவனுக்குள்ள இருக்கு. இயேசு கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டான். அப்ப அவனுக்குள்ள வந்து ஆவி மனிதனும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்ப இப்ப முன்னாடி வந்து ஒரு ரூம்குள்ள ஒருத்தர் மட்டும் இருக்கிறாருன்னா, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு பேச்சுலர் ரூம் இருக்கு, 2 கட்டில் இருக்கு, அதுல ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு, இன்னொருத்தர் ஆளே இல்லை. அப்ப அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வரலாம், ரூமை போட்டலாம், திரும்ப போகலாம் வரலாம். அவர் ரூம் ஃபுல்லா அவரே ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப என்னாச்சு? இன்னொருத்தரும் ஒருத்தர் வாடகைக்கு வந்துடுறாரு அதே ரூம்குள்ள. அப்ப ஏன்னா அந்த ரூம்ல வந்து 2 பேர் ஆக்குபை பண்ணிருக்காங்க. இப்ப ஒரே ரூம்ல 2 கட்டில் இருக்கு, 2 பேர் ஆக்குபை பண்றாங்க. அப்ப 2 பேருக்கும் பிரச்சனை வருது. ஏன் திங்ஸ் நீ எடுக்காத, ஓன் திங்ஸ் நான் எடுக்காத, இதை பண்ண, நீ கதவு போட்டாத, நான் போட்டுறேன் வரேன் போறேன்ட்டு. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து பிரச்சனையே இல்லாம ஒரே ஆள் மட்டும் புல் இடத்த ஆக்கிரமிச்சுட்டு இருந்தாரு. இப்ப அவர் காலி ஆகி போயிடல, அவரும் இருக்கிறாரு. ஏன்னா இன்னும் உதாரணத்துக்கு மாம்சத்துக்குள்ள ஆத்ம மனிதன், ஆத்மா எல்லாமே இன்னும் இருக்கு. அவனுடைய செய்கைகள் அவன் பண்றதெல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு ஆளுக்கும் வாடகை கூப்பிட்டாங்க அதே ரூமை. யாரு? உயிர்ப்பிக்கிற ஆவியும் உள்ள வந்திருக்கு மனுஷனுக்குள்ளேயே. அப்ப இப்ப 2 பேரு வேற வேற குணாதிசயங்கள். 2 பேரும் ஒரே குணாதிசயமா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. 2 பேரும் வேற வேற. ஒண்ணு வந்து பரலோகத்திற்கான காரியங்களை செய்யக்கூடிய அந்த இழுப்பக்கூடிய இதுல உயிர்ப்பிக்கிற ஆவி மனிதனுக்குள்ள ஒரு பெட் எடுத்து படுத்திருக்கு. இன்னொரு பக்கம் பாவத்தை நோக்கி இழுக்கக்கூடிய உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடிய பிசாசு கிட்ட இருந்து வந்த உலகத்தின் ஆவியும் இன்னும் உள்ளே தான் இருக்கு. இப்ப 2 பேருக்குள்ளயும் போராட்டம் வருது. புரியுதா உங்களுக்கு? அந்த ஆத்ம மனிதனுக்கும் ஆவிக்குரிய மனிதனுக்கும் ஏன் போராட்டம்? அதனாலதான் மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா போராடுதுன்னா ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு ரூம் உதாரணத்தை வச்சு நம்ம இது எதுக்காக சொல்லணும்? புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக. இப்ப நம்ம ஆவி மனிதனை பார்த்துட்டோம், எப்படி ஆவி மனிதன் வந்தான்ட்டு. ஆத்ம மனிதனுக்கும் 2 வசனம் பார்த்தலாம். ஆத்ம மனிதன் வந்து எதெல்லாம் யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு.
சோ சோலிஷ்மேன் ஆத்ம மனிதன்றது யாக்கோபு 3வது அதிகாரம் 15வது வசனம். இப்படிப்பட்ட ஞானம் ம். பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக ஆ. சம்பந்தமானதும் ஜென்ம ம். சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இப்ப இதுல 3 விஷயம் சொல்லுது. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல். அப்ப பரத்துல இருந்து வருதுன்னா அது வந்து இன்னொரு கேட்டகரி. எங்க ஆவி வருமோ, எப்படி ஆவி மனிதன் வந்தானோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து பரத்திலிருந்து வரக்கூடியது. அப்படிப்பட்டதா இராமல் இது என்ன இருக்கு? லௌகீக சம்பந்தமானது. லௌகீகனா இந்த பூமிக்கு அடுத்த அழிந்து போகக்கூடிய இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள் இது சம்பந்தமானது. அப்ப இந்த வசனத்துல வந்து ஆத்ம மனிதனுக்கான கேரக்டர் வந்து எங்க இருந்ததுன்னா பரத்திலிருந்து இறங்கி வராமல், அந்த ஞானமாயிராமல் எங்க இருந்து வந்தது? ஆத்ம மனிதனுக்கு லௌகீக சம்பந்தமானது, பூமிக்கு அடுத்த அந்த காரியத்துல சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும். ஜென்ம சுபாவத்துக்குரியதும்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஜென்ம சுபாவம்னு மொழிபெயர்த்தது எல்லாமே ஒரே இடத்துல ஒரே மாதிரி தான் மொழிபெயர்த்திருக்காங்க தமிழ்ல. அது எல்லாமே வந்து ஆத்ம மனிதனுக்குரியதாயும். அப்ப ஜென்ம சுபாவத்திற்குரியதுன்னா ஆத்மத்துக்குரியது, அதாவது நம்ம ஆத்மாக்குரிய ஆத்ம மனிதனுக்குரிய, அதாவது உலக பிரகாரமான அந்த இதுவும். இது ரெண்டும் எதோட லிங்க் ஆயிருக்குன்னா டிமானிக், அதாவது டெவிலிஷ் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல டிமானிக்கல்னு போட்டிருக்காங்க. பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. அப்போ இந்த ஒரு ரூம்ல ஒரு ஆள் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டோம். ஆவியினால உயிர்ப்பிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாத்தையும் எல்லாம் பார்ப்போம். அன்பு, சமாதானம், ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே இருக்கும். நம்ம திரும்ப பார்க்கணும், எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆவியின் கனியோ, அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சை அடக்கம் எல்லாமே. அப்ப இதெல்லாம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு ஒரு ஆள் அந்த ரூம்குள்ள இருக்கிறாரு. இன்னொரு ஆள் என்ன கேரக்டர்ல இருக்காருன்னா அவர் ஏற்கனவே முன்னாடியே இருக்கிறார் வேற அவரு. அப்ப அவரு தான் வந்து டாமினண்டா இருப்பாரு. இப்ப புதுசா வந்தவர் இப்பதான் உள்ள வந்திருக்கிறாரு. டாமினண்டா இருந்தவர் எப்படி இருக்காரு? அவரு பூமிக்கு அடுத்த காரியங்களை யோசிக்கிறாரு. அடுத்தது சோலிஷான விஷயங்கள், இந்த ஜென்ம சுபாவத்துக்குரியது சோலிஷ், ஆத்மத்துக்குரிய காரியங்களை யோசிக்கிறாரு. ரெண்டாவது பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்கு. இந்த ஒரு 3 கேட்டகரி அப்படியே இருக்கும். இன்னொரு வசனமும் பார்த்திடலாம். யூதா 1:19. யூதால 19 ஒரே அதிகாரம் தான். யூதால 19வது வசனம். இவர்கள் பிரிந்து போகிறவர்களுக்கும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. அப்ப இவங்களுக்கு வந்து ஆவி இல்லாதவர்களாமேனா அவங்க சுவாசிக்கிற காலத்தை பத்தியா சொல்லுது? இல்ல. ஏன்னா எல்லா மனுஷனும் ஆவி உயிரோட இருக்க எல்லாருமே ஆவியில சுவாசிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த ஆவி போயிட்டு தான் இருக்கு. மரிக்கும் போதுதான் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. அப்ப இங்க சொல்லப்பட்ட ஆவி என்னது? ஆவி மனிதன், அவனுக்குள்ள வேலை செய்யக்கூடிய தேவனுடைய அந்த ஆவியை பத்தி பேசுது. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும். அப்ப ஜென்ம சுபாவத்தாருக்கு வந்து வேற டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டுருக்கா? மென் ஆஃப் சோல், இல்லைன்னா சோலிஷ், பார்ன் ஆஃப் சோல், அதாவது ஆவியில பிறந்த ஆத்மத்துல பிறந்தவர்கள். அப்ப அந்த சோலிஷ் மேனுக்குள்ள என்ன கிடையாதான்? ஆவி கிடையாது. எந்த ஆவி கிடையாது? அவன் சுவாசிக்கிற மனுஷனுடைய ஆவி பத்தி பேசல. இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டான்னு சொல்லக்கூடிய அந்த ஆவி, உயிர்ப்பிக்கிற ஆவியாகிய அந்த ஆவி இவனுக்குள்ள இல்லை. அப்போ ஜென்ம சுபாவமான மனுஷனுக்குள்ள அவன் பூமிக்கு அடுத்தவைகளை யோசிக்கிறான். அவனுக்குள்ள ஜென்ம ஆத்மத்துக்குரிய காரியங்களை யோசிக்கிறான். பேய்த்தனத்திற்கு அடுத்தது இல்லாட்டி டிமானிக் டெவிலிஷ்கான காரியங்கள் எல்லாம் யோசிக்கிறான். இது போக அவனுக்குள்ள என்ன இல்ல? தேவனுடைய அந்த ஆவி இல்ல, உயிர்ப்பிக்கும் ஆவி இல்ல. சோ இதெல்லாம் தான் இன்னொரு ஆளுடைய கேட்டகரி. இப்ப தெளிவா புரியுதா? ரூம்குள்ள 2 பேர் இருக்காங்க. அந்த ரூம்குள்ள இருக்கிற 2 பேர்ல ஆத்ம மனிதன் சொல்லக்கூடிய இந்த பேய்த்தனமான ஜென்ம சுபாவம் உள்ள அந்த மனுஷன் ரொம்ப வருஷமா அந்த ரூம்ல இருக்கான். அப்ப யார் டாமினண்டா இருப்பா? புதுசா வந்திருக்க ஆவி மனுஷன் டாமினண்டா இருப்பானா, இல்ல ஏற்கனவே நல்லா அந்த ரூமை ஃபுல்லா வச்சிருந்த அந்த ஆத்ம மனுஷன் டாமினண்டா இருப்பானா? ஆத்ம மனுஷன் டாமினண்டா இருப்பான். புரியுதுல? ஏன்னா அவன் தான் ஏற்கனவே அங்க இருக்கான். மொத்த ரூம் அவன் தான் வச்சிருக்கான். இப்பதான் வந்து புதுசா ஃப்ரெஷ் என்ட்ரியா உள்ள யார் வந்திருக்கிறது? ஆவி மனிதன் உள்ள வந்திருக்கிறான். இப்போ ஆவி மனிதனுக்கு ஆத்ம மனிதன் செய்யறது பிடிக்காது. ஏன்னா இவனுடைய காரியங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா வேசித்தனம், விபச்சாரம், நம்ம ஏற்கனவே போன 2 வாரத்துக்கு முன்னாடியே படிச்சோம். நம்ம இது எல்லாமே விக்கிரக ஆராதனை எல்லாமே இருக்கு. பில்லி சுனியம் இந்த காரியங்கள் எல்லாமே வந்து ஆத்ம மனிதன் செய்யக்கூடிய காரியமா உலகத்தின் ஆவியினால ஏவப்பட்டு. ஆனா ஆவி மனிதனுக்கு
அன்பு, சமாதானம், சந்தோஷம், இந்த காரியங்கள்லாம் ஆவி மனிதனுக்கு இருக்கு. அப்ப 2 பேரும் சம்மதம் இல்லாம, ஒண்ணு மேல இருந்து வந்தவன், இன்னொன்னு கீழே இருந்து வந்தவன், 2 பேரும் ஒரே ரூம்குள்ள இருக்காங்க, ஒரே கேட்டகரிஸ்ல, ஒரே லெவல்ல ஒன்னா இருக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே இருந்த மனுஷன் யாருன்னு பார்த்தானா ஆத்ம மனுஷன். அப்ப அவனுக்கு பவர் ஜாஸ்தியா இருக்குமா கம்மியா இருக்குமா? பவர் ஜாஸ்தியா இருக்கும். இந்த ஆவிக்குரிய மனுஷனும் ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் இதுல தானே இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆவிக்குரிய மனுஷன் சொன்னாலும் அவர் மாமிச இதுல இருக்க சரீரத்துல இருக்காருல்ல. அப்ப வந்து 50% 25% இல்ல, அதாவது 50% நீங்க சொல்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னு வச்சுங்களேன், நான் வந்து உதாரணத்துக்கு நான் ஆத்ம மனுஷன் வச்சுக்கலாம், சரியா? நீங்க ஆவி மனுஷன் வச்சுங்க. இப்ப 2 பேரும் ஒரு ரூம்ல வராங்க. இப்ப நான் வந்து ஏற்கனவே ஆத்ம மனுஷன், அந்த ரூம்ல ஃபுல்லா நான் தான் ஆக்கிரமிச்சு என் இஷ்டத்துக்கு நான் உட்காந்துருந்தேன். இப்ப ஆவி மனிதன் உள்ள வராங்க. ஆவி மனிதன் உள்ள வரும்போது இப்பதான் ஃப்ரெஷ் என்ட்ரி. அந்த ரூம்ல இந்த ஆத்ம மனிதன் வந்து, உதாரணத்துக்கு நான் 30 வயசுல ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு வச்சுங்க. நான் பிறக்கும் போதே நான் ஆத்ம மனுஷனா தான் பிறக்கிறேன். ஏன்னா ஆதாமுக்குள் தான் நான் பிறக்கிறேனே. அப்ப ஆத்ம மனுஷனுக்கு அந்த ரூம்ல வயசு வந்து 30. இப்ப நான் ரட்சிக்கப்படுறேன். ரட்சிக்கப்படும் போது எனக்குள்ள கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டாச்சு. கிறிஸ்து உடனே சேர்ந்து உயிர்ப்பிக்கப்பட்டனால உயிர்ப்பிக்கும் ஆவி எனக்குள்ள வந்துருச்சு. அப்ப அந்த ஆவிக்கு இன்னைக்கு என்ன பர்த்டேன்னு பார்த்தோம்னா ஒரு நாள் தான் இருக்கும், இப்பதான் வந்திருக்கு. அப்ப 30 வயசு வரைக்கும் வாழ்ந்த அந்த ரூம் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு பவர் ஜாஸ்தியா இருக்குமா, இல்ல இப்பதான் புதுசா உள்ள வந்திருக்கிற பிறந்திருக்கிற ஆவி மனிதனுக்கு பவர் ஜாஸ்தியா இருக்குமா? அது எப்படி 50% இருக்கும்? புரியுதா நான் சொல்றது? அப்போ 30 வயசு இருக்கிற ஆளும் 1 வயசு 1 நாள் குழந்தையும் ஈக்குவல் கிடையாது. அவன் எப்ப ஈக்குவல் ஆவான் ஸ்ட்ரென்த்ல அப்படின்னா, இவன் எவ்வளவு சீக்கிரம் வளர்றானோ அவ்வளவு சீக்கிரம் இவனுக்கு பவர் குறையும். புரியுதா உங்களுக்கு? இப்ப தராசு மாதிரி, ஒரு தராசுல வந்து ஒரு பக்கம் ஒரு பொருளை வைக்கிறோம், இன்னொரு பக்கம் ஒரு பொருளை வைக்கிறோம். ஒரு பக்கம் ஆத்ம மனிதனை வச்சுட்டோம், அவன் ஃபுல்லா 30 வருஷமா இருக்கனால நல்ல வெயிட்டா அமுங்கிட்டான். இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ஆவி மனிதனை மேல வைக்கிறோம், வச்சோம்னா அவன் எங்கேயோ மேலதான் இருப்பான், அவன் வெயிட் அழுத்தவே இல்லை. அப்ப அந்த ஆவி மனிதன் வளர வளரதான் அவன் வெயிட் கூட கூட தான் அவன் அமுக்க அமுக்க இந்த ஆத்ம மனிதன் என்ன அவன் வெயிட், இவன் வெயிட் கம்மியாவல, இவன் அப்படியே தான் இருக்கான். ஆனா இவனுடைய வெயிட் கூட கூட அது கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்கும், லகுவாக ஆரம்பிக்கும். புரியுதா உங்களுக்கு அந்த தராசனுடைய ஒரு உதாரணம்? அந்த மாதிரி ஆவி மனிதனுக்கும் ஆத்ம மனிதனுக்கும் எப்ப போராட்டம் ஆரம்பிக்குதுன்னா, ஆத்ம மனிதன் உள்ள வரான், வந்த உடனே ஆவி மனிதன் எடுத்து நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அந்த மூலையில உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல உட்கார வச்சிட்டான். ஆவி மனிதன் சாப்பிடல, ஒண்ணும் செய்யல, பயத்திலேயே உட்கார்ந்து இருக்கான்னு வச்சுக்கோ. 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் அவன் பயந்துட்டே தான் உட்கார்ந்துருப்பான் ஆவி மனிதன். ஆனா ஆவி மனிதன் நல்லா சாப்பிட வைக்கணும் ஆரோக்கியம் ஆயிட்டான்னு வச்சுங்க, அப்ப ஆவி மனிதன் திரும்ப பேச ஆரம்பிப்பான். புரியுதா? அப்படி பேசுற சூழ்நிலையில 2 பேருக்கும் சண்டை வரும். ரூம்மேட்ஸ்க்கு சண்டை வருமா 2 பேரும் டஃப் ஃபைட் போடுறதுக்கு? அந்த மாதிரி ஆவி மனிதன் ஆத்ம மனிதன் ஏற்கனவே இருக்கிறான், ஆவி மனிதன் உள்ள புதுசா வரான். 2 பேரும் சமமான நிலையில கிடையாது. ஆத்ம மனிதன் அதிக வல்லமையோட பவர்ஃபுல்லா இருக்கிறான். ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்து அவன் தான் அந்த ரூமை நம்ம சரீரத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்தது. இப்ப புதுசா உயிர்ப்பிக்கும் ஆவின்னு ஒரு ஆவி மனிதன் உள்ள வந்த பிறகு அந்த ஆவி மனிதனுக்கு இடம் கொடுக்கவே உனக்கு பிடிக்கல. ஏன்னா 2 பேரும் ஒரே ஐடியாலஜில இருந்தா பரவாயில்ல. ஒருத்தன் பரத்துல இருந்து வந்தவன், இன்னொருத்தன் பூமியில இருந்து வந்தவன். ஒருத்தன் நல்ல காரியங்களாம் யோசிக்கிறான், இன்னொருத்தன் கெட்ட காரியத்தான் யோசிக்கிறான். கெட்ட காரியத்தை யோசிக்கிறவன் நல்லா பவராவும் இருக்கிறான், ஏன்னா அவன் ஏற்கனவே இருந்தவன். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ஒரு காரியம் அடிப்படையில வரும்போதுதான் நம்ம அடுத்த ஒரு டாபிக் படிக்க ஆரம்பிக்கணும். எப்படி 2த்துக்குமான போராட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2-3 வசனம் படிப்போம். இப்போ வந்து வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏன்னா இப்ப இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆவி மனிதன் ஆத்ம மனிதன் ரெண்டும் ஒன்னாவே தான் இருக்கு. இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த ரூம் ஃபுல்லா வெறும் ஆத்ம மனிதன் மட்டும்தான் இருந்தான், அவன் செய்யறதுதான் இது எல்லாமே. இப்ப வந்து இன்னொருத்தரம் உள்ள வந்துட்டான், வந்த ஆளை இவனுக்கு பிடிக்காது. ஆனா வந்த ஆளை வந்து ஆத்ம மனிதனுக்கு வந்து ஆகாரமே கொடுக்காம, வேதம் வாசிக்காம, அவன் வேதத்தில் வளராத குழந்தையா இருந்தா நோஞ்சானாதான் இருக்கிற மாதிரி இருக்கும். பிரதர் உங்களுக்கு கேமரா ஆனா இருக்கு பிரதர். பிரதர் லூயி உங்களுக்கு கேமரா ஆனா இருக்கு. இல்ல திரும்ப ஆன் ஆயிருக்கு பிரதர். கேமரா ஆன் ஆயிருக்கு, இப்ப கட் ஆயிடுச்சு.
சோ இந்த ஆவி மனிதன், ஆத்ம மனிதன், இது ரெண்டையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் நமக்கு அந்த போராட்டம் வருது, மாம்சம் ஆவிக்கு விரோதமும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமும் வருதுன்னா அது ஒரு சிம்பிள் சென்டென்ஸா இருக்கு. ஆனா அதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம சரீரத்துக்குள்ள இப்ப 2 ஆளுங்க உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அந்த 2 ஆள்ல ஆத்ம மனிதன் பிறந்ததுல இருந்தே இருக்கான். நம்ம அதுலதான் பிறந்திருக்கோமே. அவன் தான் ஃபுல்லா ஆக்கிரமிச்சுட்டு இருந்தது. அவனுடைய தாட்டும் அவனுடைய ப்ராசஸும் வேற பக்கமா பூமிக்கு அடுத்த காரியங்களா இருக்கு, பொல்லாத காரியங்களா இருக்கு. ஆனா புதுசா வந்திருக்க ஆவி மனிதனும் அதே சரீரத்துக்குள்ளதான் இருக்கிறான். இப்ப அந்த ஆவி மனிதனுக்கு வந்து நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கணும், ஆகாரம் கொடுக்கணும். அப்பதான் அவனுடைய காரியத்தை செய்யறதுக்கு அவனுக்கு பவர் கிடைக்கும். கொஞ்சம் பவர் வர வர அவனும் பேச ஆரம்பிப்பான். கொஞ்ச நாள் அவனு இப்ப ரட்சிக்கப்பட்டோடனே ரொம்ப ஒண்ணும் தெரியாது அவனுக்கு. வேதத்துல என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன செய்யணும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கானா, உயிர்ப்பிக்கப்பட்டாச்சு. உயிர்ப்பிக்கும் ஆவி அவனுக்குள்ள வந்துருச்சு. ஆனா கிரியையில எந்த மாற்றமுமே இருக்காது. இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானே தெரியாது. ஏன்னா கிரியையில அவனுக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்னைக்கு ஏதோ யாரோ சத்தியம் சொன்னாங்க, கேட்டான், ஒரு அழுக வந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் உயிர்ப்பிச்சாரு. உயிர்ப்பிச்ச உடனே அவனுக்கு இருதயம் திறக்கப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சுக்கிட்டான், ரட்சிக்கப்பட்டான். அவன் ரட்சிக்கப்பட்டானாலே அவனுக்கு இன்னும் சரியா தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு குழந்தை. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம ரூம்குள்ளதானே இருக்கான், அவனுக்கு வேத வசனத்தை கொடுக்க 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 அந்த குழந்தை சீக்கிரம் வளர ஆரம்பிக்கும். 4 நாள் வேத வசனத்தை கொடுக்கலன்னா பட்னியாய் திரும்ப வீக் ஆயிரும். திரும்ப வேத வசனத்தை கொடுக்க கொடுக்க இப்ப இந்த ஆவி மனிதனை வளர்க்கறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் வசனத்துல, வேத வசனத்துல வளர்றது. அதன் மூலமா தான். இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்தாச்சு அப்படின்னா, இப்போ ஒரு ரூம்மேட்டே இருக்கான், 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆனோடனே இன்னும் பயந்துட்டே இருக்க மாட்டான். ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிப்பான். நீ இப்படி பண்ணு, நான் மட்டும் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 30 வருஷம் இருந்தாலும் இந்த 1 வருஷம் ஆனாலும் பேச ஆரம்பிப்பான். அது பேச ஆரம்பிக்கணும்னா அவனுக்கு ஸ்ட்ரென்த் வேணும், அவனுக்கு அதுக்கான அறிவு வேணும். அவன் யாருன்றது அவனுக்கு தெரிய வைக்கணும். அதெல்லாம் தேவனுடைய வார்த்தையில இருந்து தான் வரணும். இப்படி கிராஜுவலா வர 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 இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்டாச்சு, இன்னும் அவங்க வந்து இன்னும் ஸ்மோக் பண்றாங்க, இன்னும் தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் அந்த பழைய வாழ்க்கையில இருந்து வரல அப்படின்னா, அந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வரணும்ன்ற போராட்டமே அவனுக்கு வரல. ஏன்னா அந்த அறிவே இன்னும் வந்து சேரல அந்த ஆவி மனிதனுக்கு. ஆவி மனிதன் அப்படியே பிறந்ததோட அப்படியே இருக்கிற நிலைமையில தான் இருக்கு. அப்ப இந்த போராட்டமே எங்க ஆரம்பிக்கும்னா, ஆவி மனிதன் வளர ஆரம்பிக்கும் போதுதான் அந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்ப அந்த போராட்டம் ஆவி மனிதனுக்கும் மாம்ச மனிதனுக்கும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வருஷம் பார்க்கலாம். கலாத்தியர் 5:16-17 படிங்க. கலாத்தியர் 5:16-17. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. ஓகே பிரதர், உங்களுக்கு கேமரா மறுபடியும் ஆன் ஆயிருக்கு பிரதர். ஓகே, இதுல பார்க்க பின்னும் நான் சொல்றது என்னன்னா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை. பிரதர் உங்களுக்கு கேமரா ஆன்ல இருக்கு பிரதர். யா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ மாம்ச இச்சையை கொடுக்கறது யாரு அப்படின்னா ஆத்ம மனிதன். ஆத்ம மனிதனுடைய தூண்டுதல் மூலமா மாம்ச இச்சை வருது. நீங்க ஆவி மனிதன் வந்து அதை செய்யாதன்னு சொல்லணும். அப்ப அதை செய்யாதன்னு சொல்ற அளவுக்கு முதல் வளரணும். அது அடுத்த பாயிண்ட். வளர்ந்தாச்சு அப்படின்னா இப்பதான் போராட்டம் ஆரம்பிக்குது. என்னது? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்ப இதை செய்யாம இருப்பீங்க. யாராவது ஒருத்தருக்கு கேட்கணும். மனுஷன் வந்து அதான் ஃபர்ஸ்டே சொன்னோம், மனிதனுடைய ஆவி ஏதாவது ஒரு ஆவினால கட்டுப்படுத்தப்படும். அது வந்து உலகத்தோடைய ஆவி இதெல்லாம் வச்சு கட்டுப்படுத்துறதுக்கு பேர் வந்து ஆத்ம மனிதன், இல்ல மாம்ச இச்சை, மாம்சத்திற்குரியவன், இந்த பேர்லாம் அழைக்குது பைபிள். ஆவி மனிதனை கட்டுப்படுத்த அந்த ஆவி மனிதன்றது வந்து தேவனிடத்துல இருந்து வந்த அந்த காரியங்களை சொல்றது வந்து அதன் மூலமாக கட்டுப்படுத்தப்பட்ட அது வந்து ஆவி மனிதன். இப்ப ஆத்ம மனிதன் வந்து உலகத்தில இருந்து வர்றது, ஆவி மனிதன்றது வந்து தேவத்துல உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு வந்தது. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுத்துக்கு மனிதன் கட்டுப்பட்டே ஆவான், கீழ்ப்படிஞ்சாவான். நம்ம எந்த இதுக்கு கீழ்ப்படுகிறோன்றதுலதான் வித்தியாசம் இருக்கா. அப்ப ஆவிக்கேற்றபடி அப்படின்னா ஆவி மனுஷன் சொல்றபடி நடந்தோம்னா அப்ப என்ன செய்ய முடியும்? மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாயும் இச்சிக்கிறது. ஏன்னா 2 பேரும் வேற வேற ஊர்ல இருந்து வந்த மாதிரி, ஒருத்தன் நார்த் இந்தியா சவுத் இந்தியா மாதிரி. ஒரு ஆவி வந்து பரலோகத்துல இருந்து வந்த ஒரு ஆளு, இன்னொரு இது வந்து மாம்சத்துல இருந்து மண்ணுல இருந்து வந்தது ஆத்ம மனிதன்.
ஆவி மனிதன் கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பிக்கும் ஆவி. ரெண்டுத்தினுடைய எண்ணங்கள் வேற, காரியங்கள்லாம் வேற. ஆனா அது எப்ப இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும்னா, ஆவி மனிதனுக்கு தான் யார் என்ற உணர்வு அவனுக்கு வர்ற வரைக்கும் பிரச்சனையே இருக்காது. ஆத்ம மனிதன் அவனையுமே போட்டு அமுக்கியே தான் வச்சிருப்பான். அப்ப இந்த ஆவி மனிதனுக்கு வந்து எப்ப அந்த காரியங்கள்லாம் விளங்க ஆரம்பிக்கும், அப்போ 2 பேரும் போராட ஆரம்பிப்பாங்க. நீ ஏன் பேச்சுக்கள், நீ ஏன் பேச்சுக்கள்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம வந்து ஆவியின்படி கேட்டு நடந்தோம்னா மாம்ச இச்சை நிறைவேற்றாது இருப்போம். ஏன்னா ரெண்டும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு விரோதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே ஒரு வசனம் படிச்சலாம். இன்னும் 2 வசனம். ரோமர் 8வது அதிகாரத்துல 5வது வசனம். ரோமர் 8லயே தான் மீதி இருக்குது. ரோமர் 8ல 5. அன்றியும் ஆ. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ம். மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ம். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அதான் பேசிக்கா. அப்போ ஒரு மனுஷன் நடக்கிறான் அப்படின்னா 2 பாதை தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து ரோமர் 8வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே படிச்சிருப்போம். அதாவது ஆவி, ஜீவனும் ஆவின்ற பிரமாணமும், இன்னொன்னு மரணம்ன்ற பிரமாணம். அப்போ இந்த 2 பிரமாணம் தான் இருக்கு. அதே மாதிரி மாம்சத்தின்படி நடக்கிறது, இன்னொன்னு ஆவியின்படி நடக்குது. ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ள முதல் ஒரே ஆள் தான் இருக்கிறது. எல்லாருமே ஆதாமுக்குள்ள மாம்சத்தின்படி நடக்கிற ஆத்ம மனிதனை கேட்டு அப்படியே நடக்கிற மாதிரி தான் இருந்தது. ரட்சிக்கப்படும் போது ஆவி, உயிர்ப்பிக்கும் ஆவி நமக்குள்ள வந்துடுறது. அப்ப அந்த ஆவியோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டனால ஆவி மனிதன் நமக்குள்ள வந்துடுறாரு. அப்ப அந்த ஆவி மனிதன் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்கும் போது ஆவியின்படி நடக்கிறது. அப்ப அந்த ஆவிக்குரிய மனிதன்படி நடந்தா ஆவிக்குரியவைகளை சிந்திக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? இன்னொரு வசனம் படிச்சலாம். அதே இதுல 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்ப தெளிவா இருக்கு. இது வந்து மனுஷ ஆவியை பத்தி பேசல. ஏன்னா மனுஷனுக்கு ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவி ஏதாவது ஒரு ஆவி மூலமா கட்டுப்படுத்தப்படுது. அப்ப இங்க என்ன ஆவியில கட்டுப்படுத்தப்படுது? இந்த மாம்சம் ஆவின்றது எதனுடைய இதை பத்தி சொல்லுதுன்னா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், அப்ப தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களா இல்லாமல் ஆவிக்குட்பட்டு இருக்கீங்க. அப்ப ஜென்ரலா வந்து இது என்ன ஆகுதுன்னா, ஒரு முக்கியமான வசனம். தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்குன்னா, அந்த தேவனுடைய ஆவி எப்ப வருது நமக்குள்ள? நம்ம ரட்சிக்கப்படும் போது. ஏன்னா பாவத்தில் மரித்திருந்த போது தேவனுடைய ஆவி நமக்குள்ள இல்ல. ஜீவ சுவாசம் வேற, தேவனுடைய ஆவி, அந்த உணர்த்துதலின் ஆவி அது வேற. அப்ப இந்த தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல், மாம்சத்தின்படி செய்யறது வேற, மாம்சத்திற்குட்படுறதுன்றது வேற. ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒருத்தரா இருந்தா அவர்களுடைய அறிவு லெவல் வேற வேற இருக்கலாம், அவங்களுடைய புரிதல் லெவல் வேற வேற இருக்கலாம். ஆனா எந்த மனுஷனுக்குள்ளலாம் ஆவி மனிதன் பிறந்துட்டானோ, ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டானோ, அவன்லாம் யாரு? மாம்சத்திற்கு உட்பட்டவன் கிடையாது. அவன் மாம்சத்தின் கிரியைப்படி செய்யலாம். ஏன்னா அறியாமை இல்லை, அவனுக்கு இன்னும் அந்த ஞானம் வரல, அந்த பலன் வரல. அவன் மாம்சம் மேற்கொள்ளலாம். ஆனா அவன் வந்து மாம்சத்திற்கு உட்பட்டவனா இராமல் யாருக்கு உட்பட்டிருக்கதா இருக்கான்? ஆவிக்குட்பட்டவர்களா இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? மாம்சத்தின் கிரியை நடப்பிக்கிறது வேற, மாம்சத்திற்கு உட்பட்டு இருக்கிறதுன்றது வேற. ரெண்டுமே. இது புரியுதா? இல்ல ஏதாவது கேள்வி இருக்கா இதுல? ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமானது, புரிஞ்சுக்கணும். அதாவது மாம்சத்தின் கிரியைன்றது வேற. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின் கிரியை செய்யறாங்க, அதற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆனா மாம்சத்திற்கு உரியவர்களா இருக்கவங்க அதெல்லாம் செய்யறாங்க. மாம்சத்திற்கு உட்பட்டு இராமல், யார் மாம்சத்திற்கு உட்பட்டு இராதவங்க அப்படின்னா, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களாம் மாம்சத்துக்குரியவர்கள் கிடையாது, ஆவிக்குரியவர்கள். ஆனா மாம்சத்தின் கிரியை செய்கிறார்கள் அப்படின்னா அவங்களுடைய ஆவி மனிதன் இன்னும் வளரலன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? பேசிக்கலா வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனா, மாம்சம்னு ஒரு வீடு இருக்கு, ஆவின்னு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த வீட்டுல இருக்கவங்களை இருந்து அந்த வீட்டுல வச்சுட்டாங்க. ஆனா அவனுடைய பழைய நினைப்புகள் இன்னும் மாறாம அவன் அந்த வீட்டுல இருந்த மாதிரி எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கானோ அந்த மாதிரி செயல்படலாம். ஆனா அவனுடைய வீடு மாறிடுச்சு. இததான் வந்து ரோமர் 8:2 படிப்போம் இல்லையா? ஒரு வாட்டி படிங்க அந்த வசனத்தை. ரோமர் 8:2. ரோமர் 8:2 படிக்கிறீங்களா?
கிறிஸ்து இயேசுவினாலே ம். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை ம். பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிருச்சு. யார விடுதலை ஆக்கிருக்கு? இந்த பிரமாணத்துல வந்தவங்கள, ஜீவன் அப்படின்ற பிரமாணத்துல வந்தவங்களை வந்து பாவம் மரணம் பிரமாணத்துல இருந்து விடுதலை ஆக்கிருச்சு. அப்ப அவங்க மாம்சத்திற்குட்பட்டவர்கள் அல்ல. அவங்க யாருன்னா இந்த பிரமாணத்துல இருக்கவங்க ஜீவன்ல இருக்கிறவங்க வந்து ஆவிக்குட்பட்டவர்களா இருக்கிறாங்க. அவங்க எங்க நிக்கிறாங்கன்றது வந்து அவங்க ஆவிக்குரிய இதுல வளர்றத பொறுத்து இருக்கு. புரியுது இல்லையா? சோ அதனால வந்து மாம்சத்திற்குட்பட்டிராமல் ஆவிக்குட்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்த கடைசி இதுல ஒரு வசனம் படிச்சிடலாம். 8:13 ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப மாம்சத்தின்படி பிழைத்தால் அப்படின்றது வந்து யாரெல்லாம் மாம்சத்திற்கு உட்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க சாவார்கள், மாம்சத்தின்படி பிழைக்கிறது. ஆனா ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப மாம்சத்தின் கிரியை ஆவியினாலே செய்யறது சரீரத்தின் அந்த சரீரத்தின் கிரியையில அழிப்பதனால பிழைப்பீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இதுதான் வந்து அந்த போராட்டம். மாம்சமும் ஆவியும் ஏன் மாத்தி மாத்தி ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா போராடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்துல பாக்குறோம். இது புரியுது இல்லையா உங்களுக்கு? எதுக்காக அந்த மாம்சமும் ஆவியும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்கு அப்படின்னா, முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இதுக்கு முன்னாடி வெறும் ஆத்ம மனிதன் மட்டும்தான் உள்ள உட்காந்துதான். அந்த ஆத்ம மனிதன் சொல்லக்கூடியது வந்து உலகத்திலிருந்து தூண்டக்கூடிய ஆவி அதெல்லாத்துக்கும் கேட்டு மாம்சத்தின் கிரியைகளோட வாழற பிரச்சனையே இல்லாம இருக்க ஒரு மனிதன். அந்த மனிதன் இயேசு கிறிஸ்து அவனை எப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவனுடைய கிரியையே கிடையாது. ஏன்னா ஆத்ம மனுஷனுக்கு அந்த எல்லாமே பைத்தியமா இருக்கும், உணர்வே இருக்காது. அப்ப இயேசு கிறிஸ்து எவனோட இருதயத்தை திறந்து அந்த காரியத்தெல்லாம் செய்யறாரோ அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார்னு பார்த்தோம்னா ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டாரு. முந்தின ஆதாம் வந்து உயிர்ப்பிக்கும் ஜீவா ஆத்மாவா இருக்கிறாரு. அதனால ஜீவ ஆத்மான்றனால நம்ம வந்து ஆத்ம மனுஷனா இருக்கும். ஏற்கனவே பிறந்ததுல இருந்தே ஆத்ம மனுஷனா இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்ட போது பிந்தின ஆதாம் யாருன்னு பார்த்தா உயிர்ப்பிக்கும் ஆவி. அப்ப அந்த ஆவி நம்மோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கனால நமக்குள்ள ஒரு ஆவி மனிதனும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கான். அப்ப அந்த காரியம் ஒன்னா இருக்கிறதுனால ஆத்ம மனிதனும் ஆவி மனிதனும் போராட்டத்திற்குள்ள வராங்க. ஓகேவா? இப்போ இந்த போராட்டத்துல எப்படி ஜெயிக்கிறது, இதுதான் முக்கியமானது. இவ்வளவு நேரம் இருந்தது கூட நமக்கு அந்த புரிதல். ஒரே ரூமுக்குள்ள 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேர்ல எப்படி நம்ம ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போராட்டம் பண்றது அப்படின்ற ஒரு காரியம் வருது. இப்ப இதுல உலகத்தின் ஆவிய தேவ ஞானத்தை கொண்டு தேவ ஆவியால் வெல்லப்பட வேண்டும். அப்ப தேவ ஆவி உள்ள தேவ ஆவி வருதுன்னா அந்த தேவ ஆவி வந்து எடுத்த உடனே முழு ஞானத்தோடும் முழு அறிவோடும் அப்படியே ஃபுல்லா நமக்கு வந்து ஏதோ மைண்ட்ல வந்து ஒரு டேட்டா சிப்பை எடுத்து உள்ள சொருகிற மாதிரி நமக்கு அப்படியே வந்துடாது அவ்வளவு ஞானமும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது. அப்ப தேவ ஆவின்றது வந்து ஒரு உயிர்ப்பிக்கும் ஆவியா நமக்குள்ள வருது. அது வந்து பாலுன்ற குழந்தையை போல சின்னதா வருது. அந்த குழந்தைக்கு நம்ம வேத வசனத்தின் மூலமா ஃபீட் பண்ண வேண்டியிருக்கு. அதை ஃபீட் பண்ணும்போது அந்த குழந்தை எந்த அளவுக்கு தேவ அறிவுல வளருதோ அதுக்கேற்றபடி அந்த தேவ ஞானத்தின் அடிப்படையில தேவனுடைய ஆவியின் வல்லமையை கொண்டு இந்த உலகத்தினுடைய ஆவி நமக்கு தோன்ற எல்லா இச்சைகள் மற்ற எல்லாத்தையுமே வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கு ஒரு 2 வசனம் பார்க்கலாம், 2-3 வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 22 இருந்து 24 வரைக்கும். எபேசியர் 4 22 24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை, அந்த பழைய மனுஷனைன்றது என்னது? ஆத்ம மனுஷனை. அதுதான் அந்த பழைய மனுஷன். ஆத்ம மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, அவனை வந்து நீங்க செட்டப் பண்ணாதீங்க, அவனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, புதிதான ஆவி உள்ளவர்களாகினா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லப்பட்ட பேரு. ஏன்னா அப்பதான் புதிதா உள்ள ஒரு ஆவி வருது அவங்களுக்குள்ள, உயிர்ப்பிக்கும் ஆவி உள்ளதற்கு. உங்களுக்குள்ள இருக்க அந்த புதிதான ஆவி உள்ளவர்களாகி
மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய மனிதன் அது யாரு? தேவனுடைய சாயல்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன வசனம் ஞாபகத்துல வருது? யாராவது சொல்ல முடியுமா? தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டு ஆதியாகமத்துல ஆதாம் தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்டான். அவன் அந்த தேவ சாயலை இழந்து விட்டான். ஓகேவா? ஆதாம் தேவ சாயலை இழந்துட்டான். அது நம்ம அடுத்த ஸ்டேஜ்ல பார்ப்போம். அது போக மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு வசனம் படிக்கலாம். இது நம்ம அடுத்த டாபிக்ல நான் இன்னும் 2 வாரம் கழிச்சு இது கம்ப்ளீட்டா ஒரு டாபிக்கே வரும், மனுஷனுடைய சிருஷ்டிப்புல குறித்து. இப்ப கொலோசையர் 1:15. கொலோசையர் 1:15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இங்கிலீஷ்ல த ஃபர்ஸ்ட் born ஆஃப் எவ்ரி கிரீச்சர். எல்லா சிருஷ்டிக்கும் முந்தி சிருஷ்டிக்கப்பட்ட. இது நம்ம இந்த டாபிக் போவேணா, இப்ப புரிஞ்சுக்கலாம், பின்னாடி படிப்போம். சோ சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் born ஆஃப் எவ்ரி கிரீச்சர். இருக்கிற ஒவ்வொரு கிரீச்சர்லயும் முதல் சிருஷ்டி அவர் தான். அவர் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்காரு? அவர் என்னன்னா தேவனுடைய தற்சொரூபம், அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். அப்படின்னா அவருடைய தேவனுடைய சாயல், அதுதான் இமேஜ். அப்ப தேவனுடைய இமேஜ்ல, தேவனுடைய தற்சொரூபத்துல சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிதான மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் போது நம்ம இப்ப இந்த இது எங்க லிங்க் ஆகுதுன்னா, இயேசு கிறிஸ்துவோட கூட நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னா, அவர் ஆவியினால உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப அந்த ஆவியினால உயிர்ப்பிக்கப்படும் போது நாமும் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம். அதுதான் அந்த புதிய மனிதனுடைய சாயல். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அப்படின்றதுல முதல் ஆதாம் தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டான். அவன் தேவ சாயலை அற்ற போனான். அவனுக்கு முந்தைய ஆதாமுக்கு ஆத்ம மனிதன் பேர் வந்துச்சு. பிந்திய ஆதாம் அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவரும் தேவனுடைய தற்சொரூபமாகவும் சிருஷ்டிக்கப்பட்டவர். அவர் நீதியிலும் பரிசுத்தத்திலும் பூரணமா இருக்கிறார். அவரை தரித்துக் கொள்றது, புதிய மனிதனாகிய அவரை தரித்துக் கொள்றது. ஏன்னா இது தனியா நடக்கிறது கிடையாது. ரட்சிக்கப்படும் போதே நம்ம தேவ சாயல்ல தரித்துக் கொள்றோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம், அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்படுறோம். அதே இதுல இன்னொரு வசனமும் படிக்கலாம், அப்ப இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். கொலோசையர் 3:9-10. கொலோசையர் 3:9-10. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அப்போ இங்க 2 விஷயம் வருது. ஒண்ணு என்னன்னா, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு. அப்ப பழைய மனுஷன்றது ஆத்மா மனிதன், அவன் தனியா இருக்கு. அவனுடைய செய்கைகள் ஒண்ணு இருக்கு. அப்ப 2யுமே, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும், அப்ப அந்த கிரியை பத்தி பேசுது. அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு பூரண அறிவடையும்படி. அப்போ இந்த பூரண அறிவு அடைகிறதுன்றது பைபிள் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா which is renewed in knowledge. அப்போ புதிதாக உள்ள பிறந்திருக்க அந்த ரூம்குள்ள வந்திருக்கிற அந்த ஆவி மனிதன், அந்த ஆவி மனிதன்றது எந்த அளவுக்கு வரணும்னா, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாகிற அளவுக்கு நம்ம அந்த ஆவி மனிதனுக்கு அறிவு கொடுக்கணும். எங்க இருந்து அறிவு கொடுக்க முடியும்? வேத வசனத்துல தான் அறிவை கொடுக்க முடியும். அப்போ பூரண அறிவு அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டீர்களே. அப்ப புதிதான மனுஷனை தரித்து கொண்ட பிறகு அந்த மனுஷன்
பூரண அறிவடைகிறதற்கு தேவையான ஞானத்தை, நாலேஜ், அந்த அறிவு அதை கொடுக்கணும். அப்ப அந்த அறிவு கொடுக்கதான் பழைய மனுஷனை அவன் செய்கைகளையும் கலைந்து போட முடியும். இல்லைன்னா அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு தேவனுடைய அறிவு நம்ம அந்த ஆவி மனிதனுக்கு வருதோ அதன் அடிப்படையில தான் ஆவி மனிதன் ஆத்ம மனிதனை எதிர்க்க முடியும். அப்பதான் அந்த போராட்டத்துல ஜெயிக்கவும் முடியும். அதனால்தான் பழைய மனுஷனை கலைந்து போடுறதுன்னு, அந்த செய்கைகளை கலைந்து போடுறதுன்னா அந்த கிரியைகள் எல்லாம் விட்டு இந்த பக்கமா வர்றதற்கு என்ன அடிப்படையில தேவை? பூரண அறிவடையும்படிக்கு. அப்ப அந்த பூரண அறிவடைறது நம்ம ஏற்கனவே நிறைய பைபிள் ஸ்டடியில பார்த்துக்கோம். அந்த அறிவடைகிறது, நாலேஜ் ஆஃப் காட்ன்றது வேத வாக்கியத்துல இருந்து நம்ம அறிவடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வசனமும் பார்த்தலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24, 25வது வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவைகளில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவும். இங்க 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, கிறிஸ்துவினுடையவர்கள் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், அவங்கதான் கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் சொல்லும்போது இந்த சரீர மாம்சத்தை சொல்லல, உள்ள இருக்கிற மாம்ச மனிதன், சோலிஷ் மேன், அந்த பூமிக்கான அந்த ஆத்ம மனிதனை பத்தி பேசுது. அந்த தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும்னா அதனுடைய கிரியைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறீர்கள். இது எப்ப நடந்துச்சு? அதுதான் ரோமர் 6வது அதிகாரத்துல 3, 4வது வசனத்துல எடுத்து படிங்களேன். ரோமர் 6வது 3வது வசனமும் 4வது வசனமும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஒரு நிமிஷம், அவருடைய மரணத்துக்குள்ளாக. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் எப்படி நடந்துச்சு? சிலுவையில அவரை அறைந்தார்கள். அப்ப சிலுவையில இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் நடந்துச்சு. இப்ப நம்ம அந்த ஞான ஸ்நானத்துல அவரோடு கூட மரணத்திற்குள்ள போறோம் இருக்கு. அப்ப நம்ம இங்க வருது இல்லையா, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம், சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு வரும்போது இது எங்க லிங்க் ஆகுதுன்னா, அவருடைய மரணம், அவர் எப்படி மரித்தாரோ அந்த மாதிரி நம்மளுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அந்த இடத்துல நம்ம சிலுவையில அறைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே படிங்க. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஓகே, அவர் மரண சாயலில் நம்ம இணைக்கணும்னா நம்ம உயிர்த்தெழுதல் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ இங்க இதுக்கே வந்துடலாம். இப்ப கலாத்தியர் இதுலயே கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எப்ப நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்டே நம்ம இந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு என்னெல்லாம் பார்த்தோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த இதுல. அப்போ அந்த பைபிள் ஸ்டடியில நம்ம பார்த்திருக்கோம், நம்மளுடைய ரட்சிப்பா இருக்கட்டும், நம்மளுடைய ஞானஸ்தானமா இருக்கட்டும், விருத்த சேதனமா இருக்கட்டும், எதுவுமே பிசிக்கலா ஒரு மனுஷ கரங்களால நடக்காம எல்லாமே நம்ம ரட்சிக்கப்படுற அந்த நொடி பொழுதுல தேவனால நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். நம்ம கையினால் செய்யப்படாத விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கோம். நம்ம தண்ணினால் இல்லாம தேவன் ஆவினாலே நம்மள பரிசுத்த ஆவி கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மள ஞானஸ்நானம் செய்திருக்கிறாருன்னு பார்த்தோம். சோ இப்ப இது எல்லாமே நிகழ்ந்தது. அப்ப அதே மாதிரி அந்த விசுவாசத்தின் அடிப்படையில அந்த டைம்ல என்ன ஆயிருக்கு, நம்மளுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால், இப்ப நம்ம பிழைத்திருக்கிறது இதுல யார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க உயிர்ப்பிக்கிற ஆவியினாலே பிழைத்திருக்கிறார்கள். அப்ப நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கவங்க வேற, ரட்சிப்புல நடக்கிறவங்க வேற. புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? ரட்சிக்கப்பட்டவங்க 1000 பேர் இருக்கலாம்,
ஆனா அந்த ரட்சிப்புல நடக்கிறவங்க வெறும் ஒரு 20 பேரோ 40 பேரா கூட இருக்கலாம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே வந்து ரட்சிப்புலயே நடக்கிறது இல்ல. அப்ப ரட்சிப்புல நடக்கிறதுன்றது வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த வேத அறிவு எல்லாம் வளர வளர அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த நடக்கிற அந்த ஒரு வாழ்க்கை பயணம் தான் ரட்சிப்புல நடக்கிறது. ஆனா ரட்சிக்கப்படுறதுல பிழைத்திருக்கிறதுன்றது வந்து அந்த இன்ஸ்டன்ட்ல தேவன் எவர்களை உயிர்ப்பித்தாரோ அந்த டைம் அவங்க முத்திரிச்சிட்டாரு பார்த்தோம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கன்னு எபேசியர் 4:30 வருது. அப்ப அந்த காரியம் வந்து நம்மளை வந்து என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு ஆவி மனிதன் நமக்குள்ள வந்துருச்சோ அன்னைக்கு அந்த ஆவி மனிதனை முத்திரிச்சு வச்சுட்டாரு மீட்கப்படும் நாளுக்கென்று. அப்ப அவங்க ரட்சிப்பை இழக்க முடியாது. அவங்க என்ன ஆயிட்டாங்க? ஆவியினால் பிறந்தவர்கள் ஆயிட்டாங்க. அவங்க ஆவியினால பிழைக்கிறாங்க. அப்ப அது தனி. ஆவினால நடக்கிறதுன்றது வந்து அந்த ஜனங்களுக்கு, அந்த ரட்சிக்கப்பட்ட ஆவினால பிறந்த அந்த ஆவி மனிதன் இருக்கவங்களுக்கு வந்து வேத வசனத்தின் மூலமாக தேவனுடைய அறிவு வளர வளர தேவனுடைய பரிசுத்தத்திலும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அவங்க அனுதினமும் மாறுறதுன்றதுதான் வந்து ஆவிக்கேற்றபடி நடக்கிறது. அதனால பவுல் என்ன சொல்றாரு, நீங்க ஆவினால பிழைத்துட்டீங்க, உயிரோட ஆயிட்டீங்க. அப்ப நீங்க ஆவினால பிழைத்துட்டீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி நடக்கவும் செய்யுங்க. அதுக்கு என்ன செய்யணும்? வேத வசனத்தை படிக்கணும், வேதத்துல உள்ள காரியங்களை தெரிஞ்சுக்கணும். தேவன் எப்படி இருக்கிறாரோ அவருடைய காரியத்தை கடுத்து இந்த மாம்ச இச்சையும் பழைய மனுஷனுடைய கிரியைகளையும் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்தவர்களாக இருக்கிறனால அந்த ஆவிக்கேற்ற புதிய மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி நடக்கவும் கடவும் அப்படின்றாரு. அப்ப இந்த ரெண்டு விஷயம் இருக்கு இதுல. ஒண்ணு பிழைத்திருக்கிறது. நம்ம இப்ப வந்து பிழைத்திருக்கிறோன்றனால நம்ம மறுபடியும் மறிக்க மாட்டோம். ஏன்னா ஆதாம் வந்து உயிர்ப்பிக்கும் ஆவியா வந்தா, நான் ஆத்மாவா இருந்தான், ஜீவ ஆத்மாவா இருந்தா, மறிக்கிற ஆத்மாவை போயிட்டான். அதனாலதான் பிந்தி ஆதாம் வர வேண்டியிருச்சு. அவர் உயிர்ப்பிக்கும் ஆவியா இருக்காரு. அந்த உயிர்ப்பிக்கும் ஆவி வந்து நமக்குள்ள இருக்கிறனால இப்ப நம்மளும் வந்து உயிர்ப்பித்து பிழைத்திருக்கிறோம். அப்ப அந்த ஆவியில பிழைத்திருக்கிறனால அதற்கேற்ற கிரியைகளையும் கொடுங்க அப்படின்றாரு. ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது ரெண்டு விஷயம் புரியுதுலே. ஒண்ணு, நம்ம ரட்சிக்கப்பட்டு பிழைத்திருக்கிறது, அதுல பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியுதோ தெரியலையோ, நம்ம ஆவியில ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா முத்திரிக்கப்பட்டவங்க இந்த பூமியில வாழும் போது ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். ஏன்னா அதன் மூலமாக தான் நம்ம தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக அந்த பரிசுத்தத்திலும் நீதியிலும் நம்ம வந்து பூரணப்பட முடியும், வளர முடியும். அப்ப அதுக்கு தேவனுடைய வார்த்தையாகிய வேத வசனத்தை படிக்கும் போது அந்த ஆவி மனிதன் வளர்ந்து அறிவடைந்து அதற்கேற்றபடி நடக்கவும் செய்ய முடியும். புரியுது இல்லையா உங்களுக்கு? இது ஏதாவது கேள்வி இருக்கா, இல்ல இது புரியுதா எல்லாருக்கும்? புரியுது. ஓகே, இதுதான் கடைசியா அன்னைக்கு போன வாரமே 2 வாரத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு வசனத்தை பார்த்தோம். இது பிராக்டிக்கலா சொல்றது. எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல்கள் தனிய கடவுது. ஓகே, நீங்கள் கோபம் கொண்டாலும், ஆத்தும மனிதன் உங்களை கோபம் மூட்டினாலும் ஆவி மனிதன் பேச்சை கேட்டு பாவம் செய்யாமல் இருங்கள். சிம்பிளா புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னும் போது இது ஒரு ஆளால தரப்படுது, ரிசல்ட் இன்னொரு ஆளால வருது. கோபம் வந்து ஆவி மனிதன் கோபம் கொள்ள மாட்டான். ஏன்னா அன்பு, சமாதானம், சந்தோஷம் இதெல்லாம் அவனுடைய குணம். இன்னொரு பக்கம் ஆத்ம மனிதன் வந்து எரிச்சல், கோபம், இந்த ஆவிகள் எல்லாம் உள்ள கொண்டவன். அப்ப இப்ப 2 பேரும் ஒரே ரூம்குள்ள வந்துட்டாங்க. பழைய இடத்துல வந்து வெறும் ஆத்ம மனிதன் தான் இருக்குதான். அப்ப அவன் கோபம் கொண்டவனே ரிமோட்டை போட்டு உடைப்பான். கோபம் கொண்டவனே டப்புன்னு கை நீளும். அப்ப அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை உடனடியே செய்வான். அது ஆத்ம மனிதனுடைய குணம். இப்ப வந்து ஆத்ம மனிதன் போயிட்டு அப்படியே நம்ம எல்லாம் பரலோக ஹெவன்லி இதுல மாறல. ஏன்னா அது ஆத்ம மனிதன் உள்ளேதான் உட்கார்ந்துருக்கான். நம்மளை இன்னும் உலகத்தை சுத்தி இருக்கிற எல்லா ஆவிகளும், உலகத்தின் ஆவியும் நம்மளை தூண்டுது. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் இதே மாம்சத்துல தான் இருக்கும், இதே ஆதாமனுடைய சரீரத்துல இருக்கும். நமக்குள்ள இன்னும் ஆத்மா இருக்கு. நாளைக்கு அடுத்த வாரத்துல ஆத்மாவை பத்தி டீட்டெயிலா படிக்கும் போது இன்னும் ரொம்ப புரியும் இது. அப்ப நமக்குள்ள இன்னும் ஆத்மா இருக்கு. அப்ப அதனால நமக்கு வந்து உலகத்தினுடைய ஆவியினால கோபம் தன்னால வரலாம். இந்த ஆத்ம மனிதன் கோபம் கொடுப்பான். அப்ப அதை கேட்டு நம்மளுடைய ஆவி வந்து கோபத்திற்கான ப்ராசஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது ஆத்ம மனிதன்
செய்யக்கூடிய அந்த காரியத்தை ஆவி மனிதன் வந்து வளர்ந்து இருந்தான் அப்படின்னா ஆத்ம மனிதனுக்கு அவன் யாருன்றது முதல்ல அவனுக்கு சொல்லி தரணும். ஆவி மனிதனுக்கு அவன் யாருன்றத சொல்லி கொடுத்தோம்னா அவனுக்குள்ள அன்பு, சமாதானம், சந்தோஷம் இதெல்லாம் இருக்கு, தேவ பக்தி இருக்கு, இச்சை அடக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தெல்லாம் ஆவி மனிதனுக்கு வந்து அது ஏதோ திடீர்னு உட்கார்ந்து ஒரு நாள் அப்படியே 2 நாள் பாசிங் போட்டு பரவச நிலையில இருந்த உடனே வந்துடாது. அதுக்கு உட்கார்ந்து வேதத்தை படிக்கணும். ஏன்னா வேதத்துல எழுதப்பட்ட வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை தான் தேவன் மனிதனோடு கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறது. அப்ப அந்த வார்த்தையை எடுத்து படிக்கும் போது அதுதான் உள்ளான அந்த ஆவி மனிதனுக்கு பலன். அப்ப அந்த ஆவி மனிதன் தான் யாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம வேதத்தை படிக்க அந்த ஆவி மனிதனுக்கு வளர்ச்சி வரும். அப்ப அந்த வளர்ச்சி வந்துச்சுன்னா ஆவி மனிதனுக்கு தெரியும் கோபப்படக்கூடாது, அன்பு செலுத்தணும், அன்பே பிரதானமானதுன்னு தெரியும். அப்போ இந்த ஆத்ம மனிதன் கோபம் கொடுத்தாலும் ஆவி மனிதனுடைய இன்ஃபுளுயன்ஸ் ஜாஸ்தி ஆகும் போது பாவம் செய்யாம இருப்பான். அப்ப இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா 2 மனுஷங்க 2 காரியத்துக்கு தூண்டுறாங்க. அப்போ மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாயும் போராடுது. எதை செய்யணும்னு நினைக்கணும் அதை செய்ய முடியாம இருக்கு. ஏன்னா எனக்கு சரீரத்துக்குள்ள பாவம் குடிகொண்டு இருக்குன்றார் பவுல். அப்ப அந்த ஒரு காரியத்தை வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து இதே மாதிரிதான் ஆத்ம மனிதனுக்கு ஒரு தூண்டுதல் வரும் உலகத்தின் ஆவியின் மூலமா. ஆவி மனிதன் வந்து அதை முறியடித்து அதை தாண்டி வர்றதற்கு ஆவி மனிதனுக்கு பலன் வேண்டும். அதுக்கு தேவனுடைய அறிவு வேணும். அந்த அறிவு வந்து அப்படியே ஏதோ கம்ப்யூட்டர் டேட்டா மாதிரி டக்குன்னு டவுன்லோட் ஆயிடாது. அதை உட்கார்ந்து நம்ம படித்து தேவனுடைய இதுல இருக்கும்போது தேவனுடைய அறிவு நம்ம ஆவி மனிதன் வரும்போது அந்த ஆவி மனிதன் பலன் அடையும் போது மாம்சத்தின் கிரியைகளை தவிர்க்க முடியும். மாம்சத்தின் கிரியைகள் நடக்காம ஆவிக்கேற்றபடி நடக்க முடியும். இப்ப புரியுதா இந்த வசனம்? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்றது வந்து இந்த டைம் ப்ராசஸ். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாதான் உங்க கோபம் எரிச்சல் தனியா கிடக்குன்றது டைம் ப்ராசஸ். ஏன்னா அது வந்து போராட்டம். மனுஷனுடைய வாழ்க்கை போராட்டம் வந்து அவனுடைய மாம்சம் இருக்கிற வரைக்கும், அதாவது உயிர் இருக்க வரைக்கும், ஆத்மா உயிர் இருக்க வரைக்கும் அந்த போராட்டம் இருக்கதான் செய்யும். மரிச்ச பிறகு ஒண்ணுமே தெரியாது. அப்ப போராட்டமே கிடையாது. அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல் தான். அப்ப இந்த இஷ்யூவே எங்க இருக்கு அப்படின்னா ஆவி மனிதனும் ஒரே டைம்ல உள்ள உடம்புல இருக்கான், ஆத்ம மனிதனும் ஒரே டைம்ல உடம்புல இருக்கான். ஆத்ம மனிதனை வந்து உலகத்தின் ஆவிகள் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி தூண்டுது, கோபம் வருது. ஆவி மனிதனுக்கு நம்ம வசனத்தின் மூலமாக அந்த ஞானத்தை கொடுத்திருக்கும் போது அந்த அறிவோட ஆவி மனிதன் பலன் அடைஞ்சு செய்யும் போது பாவம் செய்யாம இருக்கிறோம். புரியுது இல்லையா? புரியுது. ஓகே. அப்ப இன்னைக்கு இந்த ஒரு சம்மரி மாதிரி போட்டிருக்கேன். இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா இங்கேயும் எங்க வீட்டுக்கிட்டையும் பட்டாசு கொஞ்சம் கொளுத்த ஆரம்பிச்சாங்க. 7:30 போகுது. டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். இப்ப இதை சம்மரைஸ் மட்டும் பண்ணி முடிச்சிடுறேன். மாம்சம் சரீரம், இந்த மாம்சம்ன்றதும் சரீரம்ன்ற இந்த இது வந்து ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சம் சரீரத்திற்கு விரோதமாகவும் கிரியை செய்யுது. இப்ப இதைதான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். அதாவது ஆவின்னு சொல்லும் போது வெறும் நாசில ஜீவ சுவாசம் இருக்கு, அது மட்டும் ஆவி கிடையாது. அது ஆவி தேவன் தந்தது. அந்த ஆவி மறிக்கும் போது தேவன் கேட்காம போயுது. அது வந்து எல்லாருக்கும் ஜீவிக்கிற எல்லாருக்கும் சுவாசிக்கிற எல்லாருக்குமே அது இருக்கு. 2வது ஆவின்னு சொல்றது வந்து மனிதனுடைய ஆவி ஆத்மாவை இயக்குது. அப்ப மனிதனுக்குன்னு ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவியின் அடிப்படையில ஆத்மா இயக்கப்படுது. அந்த ஆத்மானுடைய இயக்கம் வந்து எதுல வெளியரங்கமா காட்டப்படுதுன்னா மாம்சத்துல காட்டப்படுது. அதனால மாம்சத்தினுடைய கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள்னு சொல்லி சொல்றாங்க அதை. அப்ப ஆவி எதை கீழ்ப்படிஞ்சு ஆத்மாவை தூண்டுதோ ஆத்மா அதை செய்யும் போது அது மாம்சத்தின் வெளிப்படுது. அப்ப இந்த இடத்துல வந்து மனிதனுடைய ஆவியை தூண்டுற சக்தி என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான். ஆத்ம மனிதனை வந்து தூண்டுது எதுனா உலகமும் பிசாசினுடைய ஆவியும் எல்லாமே தூண்டுது. அதுல இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இருக்கு. அப்ப இந்த மனிதனுக்கு வந்து உள்ளான ஒரு போராட்டம் கிடையாது. அவனுக்கு எதுல போராட்டம் இருக்குன்னா சிந்தனையில போராட்டம் இருக்கலாம். எப்படி சிந்தனையில போராட்டம் இருக்கும் அப்படின்னா வெறும் அது போராட்டம் சொல்ல முடியாது, ஒரு பயம் இருக்கலாம். உலகத்தை குறித்து, சொசைட்டியை குறித்து, ஒரு சட்ட திட்டங்களை குறித்து, அவன் வாழ்ற நாட்டினுடைய சட்டத்தை குறித்து, இதை செய்யலாமா செய்ய வேணாம்னா அந்த பயம் தான் இருக்குமே தவிர அதற்கும் தேவனுடைய ஆவியில நடக்கக்கூடிய போராட்டத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவலா அவனுக்கு எந்த போராட்டமே கிடையாது. யாருமே இல்லைன்னா அவன் பாட்டு தப்பு செஞ்சுட்டு போயிடலாம். அந்த நாட்டுல சட்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா தப்பு செஞ்சுட்டு போயிடலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து எந்த ஒரு போராட்டமுமே இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, ஏன்னா அவனுடைய ஆத்மாவும் மண்ல இருந்து வந்தது, அவனுடைய ஆவியும் அதே சம்பந்தப்பட்டிருக்கு. அவனை தூண்டக்கூடிய அந்த உந்து சக்தியா இருக்க ஆவியுமே வந்து உலகத்தினுடைய ஆவிதான் தூண்டுது. அதனால அவனுக்குள்ள போராட்டமோ பிரச்சனையுமே இல்லை பாவம் செய்யும் போது.
அவங்க பாவம் செய்யறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை யாராவது 4 பேர் பாத்துருவாங்களா, அந்த சொசைட்டிக்கான பிரச்சனை மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடியான பிரச்சனை இல்லை. இப்ப அந்த பிரச்சனை வந்து யாருக்கு இருக்குன்னா நல்ல சொசைட்டில இருக்கவங்களுக்கு. இதே வேற சொசைட்டி, உதாரணத்துக்கு இந்த ஸ்லம் ஏரியா மாதிரி எல்லாம் வச்சிருக்கிற அந்த இடத்துல இருந்து, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கூட பிரச்சனையாவே தெரியாது. அப்ப அவங்க சொசைட்டி, அவங்க வேலை செய்யற இடம், இதை வச்சுதான் அவங்களுடைய இது டிசைட் ஆகுது. ஆனா இன்னொரு கேட்டகரியில வந்து ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு வந்து தேவனுடைய ஆவி, உயிர்ப்பிக்கும் ஆவி அவனுக்குள்ள வந்துட்டனால ஒரு ஆவி மனிதன் அவனுக்குள்ள வந்துடுறான். அப்ப அந்த ஆவி மனிதன் வந்தனால தூண்டு சக்தி 2 விதமா வருது. ஒண்ணு ஆத்ம மனிதன் இருந்து வருது, அதாவது உலகத்துக்கிட்ட இருந்து. இன்னொன்னு ஆவி மனிதன் இருந்தது. இப்ப அந்த போராட்டம் வருது. ஏன்னா ஒரே மாம்சத்துக்குள்ள 2 பேரும் இருக்கனால அந்த போராட்டம் வருது. அப்ப ஆவிக்கு விரோதமா மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமா ஆவியும், ஒண்ணு மேல இருந்து வந்தது, ஒண்ணு கீழே இருந்து வந்தது. இந்த போராட்டத்துல எது ஜெயிக்குது? அப்போ ஒரு நாள் வந்து உதாரணத்துக்கு வந்து இதனாலதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம வந்து மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பரிசாவை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் முத்திரிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் வந்து நல்லா ஸ்பிரிச்சுவலா இருக்கேன். என் ஆவி மனிதனுக்கு 4 நாள் நல்ல பைபிள் வாசித்து, நல்ல மெடிடேட் பண்ணி, டிஸ்கஸ் பண்ணி, ஃபெலோஷிப்ல இருந்து நல்ல ஆவி மனிதன் ஸ்ட்ராங்கா இருக்கான். அப்புறம் ஒரு மாசம் ஃப்ரீயா விட்டுறேன். அப்போ 1 மாசம் சாப்பாடு போடலன்னா ஆவி மனிதனுக்கு அவன் பட்னி ஆயிடுவான். அப்ப அந்த ஆவி மனிதன் வந்து தூண்டுதல் சக்தி இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அப்ப என்ன ஆகும்? மாம்சத்தின் கிரியை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆவி மனுஷன் ஜாஸ்தியானா ஆவியின் கிரியை ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இது ரெண்டுமே ஒரு பேலன்ஸ் தான். இன்னைக்கு இருக்கிற நிறைய இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டாருன்னா, ஐயோ இன்னைக்கு நான் செஞ்ச தப்பெல்லாம் அறிக்கை செய்யணும், நாளைக்கு ஆண்டவர் வந்துட்டாருன்னா அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பயத்துல இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பயம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம போராட்டத்துல ஜெயிச்சு வர்றது. மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஆவிக்கு விரோதமாகவும் இது லைஃப் லாங் போராட்டம். இதுல முன்னாடி பின்னாடி இருக்கும். ஆனா இஷ்யூ என்னன்னா, ஆவி மனிதன் நம்ம வந்தாச்சுன்னா நம்ம முத்திரிக்கப்பட்டிருப்போம் மீட்கப்படும் நாளுக்கு என்று. அந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு வேத வசனத்தின் மூலமாக தேவனுடைய அறிவுல வளர வளர நம்ம அந்த மாம்சத்தின் கிரியைகளையும், அந்த பழைய மனுஷனையும் அவனுடைய கிரியைகளையும் கலைந்து போட்டு ஆவியின்படி நடக்கிறதுக்கு முன்னேறி போக முடியும். இன்னைக்கு இதோட நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்பிரிட் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம ஆத்மா ஆரம்பிப்போம் நெக்ஸ்ட் வீக். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? எனக்கு அந்த பாவம் தீமை அதுல மட்டும் டவுட் இருக்குதா? எதுமா? பாவம் தீமை சொன்னீங்கல்ல, ஆமா, என்ன டவுட் அதுல? இல்ல அது பாவம் அப்படின்றது மிஸ்ஸிங் த மார்க் நீங்க அது எப்படி சொல்றீங்க? மார்க் அப்படின்ட்டு பாவம் தீமை எல்லாம் ஒண்ணுதானே? பாவம் தீமை 2 ஒண்ணு கிடையாது. அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்க ரொம்ப எங்க வீட்டு பட்டா சவுண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனாலதான் சரியா நீங்க பேசுறது இதுவும் ஒரு மாதிரி மிஸ் ஆகுது. அதாவது இன்னைக்கு ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீக் அப்படியே இதை கண்டினியூ பண்ணலாம். இவ்வளவு நேரம் ஒரு வழியா ஒரு 1.5 hours பண்ணியாச்சு. கொஞ்சம் இப்பதான் ஜாஸ்தி ஆயிடுச்சு பட்டாசு சவுண்ட் எங்க ஏரியாலையுமே. நீங்க பேச கேட்கல. ஆமா பிரதர், நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். ஆமா ஆமா. கார்த்திகன் மைக் தான் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். கார்த்திகனே பண்ணலாம்னு நினைக்கிறேன் ப்ரேயர். கார்த்திகன் ப்ரேயர் பண்ணி. அங்கதான் பட்டாசு கம்மியா கேக்குது சவுண்ட். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்க நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு குடும்பமாய் எங்களுக்கு குடிவை ரசிக்கிறது, அதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் பிதாவே. கேக்குதா சார்? ஹலோ கேக்குது கார்த்திகேயன். செய்திருக்கிறே அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னும் இன்னுமா இந்த வேதத்தில் நாங்கள் ஆண்டவரே வளர எங்களுக்கு ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் இன்னும் அதிகமா ஆண்டவரே இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே நாங்கள் படித்து இன்னும் அதிக நேரம் இதற்குள் நாங்கள் செலவிட்டு ஆண்டவரே முழுமையாய் நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கூடுதல் கலந்திருக்கிற ஒவ்வொரு கொடுக்குறேன். சாருக்காகவும் சாமியல் சாருக்காகவும் ஆண்டவரே இன்னும் உங்களுக்கு ஞானத்தை தந்த ஆண்டவரே எங்களை போன்ற என்ற அநேகருக்கு ஆண்டவரே அவர் வெளிச்சமா இருக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அம்மாக்காகவும் ஜெபிக்கிறேன். அவங்க சுகத்தையும் பலத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு சுகத்திற்கும் ஆண்டவரே தேவைகளை சந்திங்க. இன்னும் அநேகர் இந்த குழுக்களை கலந்து கொண்டு ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தில் வளர நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சிகரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எடுக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே,
ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஆத்மாவே ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. என் என் முழு முழு உள்ளமே பரிசுநாமத்தை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் என் ஆத்மாவே ஆத்மாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. கர்த்தர் ஆமென். செய்த சொல்லுங்க நன்மைகளை brother. மறவாது. ஆமென். In the name of Praise the God. Lord. Amen. Praise Praise the Lord. Praise the Lord. Praise the Thank Lord. you. Thank Thank you. you. Thank you. Thank you.